கிறிஸ்தேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரி யாவருக்கும் நம்முடைய பரம பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நமது அன்பின் கர்த்தராகிய நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பின் நாமத்தினாலும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவிக்கிறேன். விசேஷமாக தேவனுடைய கிருபையினால் சென்று போன நாட்களில் அவருடைய கரம் நம் ஒவ்வொருவரோடும் இருந்து பாதுகாத்து கொண்டு இன்றைய தினத்தில் கூட அவருடைய பரிசுத்தமுள்ள முகத்திற்கு நேராக நாம் ஜீவனோடு கடந்து வந்து மகா பரிசுத்த தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிப்பதற்கு தேவன் இப்படியாக நம்மை கூட்டிச் சென்றார். ஆகவே நன்றியுள்ளோடு தேவனுக்கு கர்த்தர் வழியாக நன்றிகளை ஏறெடுக்கலாம். பிரியமான சகோதர சகோதரர், நாம் ஒரு வாரமும் திங்கட்கிழமை தோறும் நிருபங்களின் சுருக்கம் என்ற தலைப்பில் எபிரேயருக்கு எழுதின நிருபம் நம்ம வந்து தியானிச்சுட்டு வரோம். அதில் நம்ம கடந்த வாரத்தில் நிருபங்களின் சுருக்கம் 100வது பாகம் பகுதி எபிரேயருக்கு எழுதின நிருபம் பகுதி 34ல் சபை கூடி வருதலினுடைய நோக்கம் குறித்து நம்ம வந்து தியானித்தோம். சபையாக நம்ம ஏன் கூடி வரணும்? இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னாங்க, அன்புக்கும் நற்கிரியைக்கும் நாம் ஏவப்படும்படிக்கு ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாம் விட்டுவிடாதிருப்போம். நாளானது சமீபித்து வர்றதை எவ்வளவா பார்க்குறோமோ அவ்வளவா ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லணும், ஒருவருக்கொருவர் உற்சாகப்படுத்தணும், ஒருவருக்கொருவர் ஆறுதல் படுத்தணும். ஸோ அதற்காகத்தான் நம்ம சபையாக கூடி வர்றோம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். அப்போ நம்ம ஒருவரை ஒருவர் கருத்தாக தூண்டி எழுப்பும் விதமாக நம்முடைய சபையினுடைய கூடுகையானது அல்லது சபைக்கு கூடி வருதலானது தான் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. இது பார்த்து நம்ம நிறைவு செஞ்சோம். இன்றைய தினத்தில் நிருபங்களின் சுருக்கம் பாகம் 101 எபிரேயருக்கு எழுதின நிருபம் பகுதி 35 நம்ம தியானிக்கிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 28லிருந்து 31 வசனங்கள் வரைக்கும் நம்ம 38 வசனங்கள் வரைக்கும் நம்ம தியானிக்கிறோம். ஒரு பகுதிக்கு தலைப்பு கூட நம்ம வந்து பார்க்கும்பொழுது பழிவாங்குதல் எனக்குரியது. ஒரு பகுதிக்கு தலைப்பு பழிவாங்குதல் எனக்குரியது ஒரு டைட்டிலில் இந்த தினத்தில் தேவன் நமக்கு கூடிய ஆவிக்குரிய ஆலோசனைகளையும் சிரிப்பான சத்தியங்களையும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிரியமான சகோதர சகோதரிகளே, எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் நிறைய புத்திமதிகள் சொல்லிட்டு வர்றார். அதில் நம்ம அதிக முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி தான் நம்ம அந்த 8ஆம் அதிகாரம், 9ஆம் அதிகாரம், 10ஆம் அதிகாரமெல்லாம் பார்த்தோம். அடுத்து 11ஆம் அதிகாரமெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு விசுவாசத்தை குறித்து அங்கே வந்து பேசப்பட்டு, ஆனால் இந்த 10ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், சபைக்கு வேண்டிய எச்சரிப்பு கொடுக்குறாங்க, சபையாக கூடி வருதலினுடைய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அப்படி கூடி வரும்பொழுது நம்ம என்ன மாதிரி இருக்கணும், எதை கருத்தில் கொள்ளணும் அப்படிங்கிறத அங்கே வந்து சொன்னாங்க. இப்போ என்ன சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பழி வாங்குதல் எனக்குரியது, நான் தான் பதில் செய்வேன் அப்படிங்கிறார். அப்போ எதன் அடிப்படையில் இப்படிப்பட்ட ஒரு எச்சரிப்பான வசனம்? ஏன்னா அந்த வசனம் அந்த வசனத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அது கடைசியில் பார்க்க போகிறோம். 32, 31, 32 பார்க்க போகிறோம். இப்போ சொல்கிறாரு, பழி வாங்குதல் எனக்குரியது, அதற்கு நான் பதில் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி. அதற்கு முன்பாக நம்ம 28ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். மோசேயினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே. இங்க சொல்றாரு பாருங்க, மோசேயினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினால சாகிறானே. இதுக்கு முன்னால நம்ம வந்து பார்த்தோம் போன வாரத்துல சபை கூடி வருதலினுடைய முக்கியத்துவம் பாருங்க. சபைக்கு கூடி வர்றது, ஒருவர் கவனிக்கிறதுங்கிற தலைப்புல அப்படி பேசிட்டு வந்தாரு. இப்போ திடீர்னு பழைய ஏற்பாட்டு விஷயங்களை வந்து பேசுறாரு. பழைய ஏற்பாட்டு விஷயத்தில் என்ன சொல்றாருன்னா, மோசேயினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்குனால சாகுறானே அப்படின்னு சொல்லி மோசேயின் பிரமாணத்தை குறித்து பேசுறாரு. அப்படின்னா பழைய ஏற்பாட்டு கற்பனைகள், கட்டளைகள். அப்போ இதை தள்ளுறது, அந்த மோசேயின் பிரமாணங்கிறது பழைய ஏற்பாட்டினுடைய கற்பனைகள், அதை தள்ளுறது அப்படிங்கிறது அதன்படி நடக்காதது, அந்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளாதது, அதை அவமதிக்கிறது, அதை மதிக்காமல் போறது, இப்படியாக செய்யக்கூடியவங்களுக்கு இரக்கம் இல்லை, நோ மெர்சி. அவங்க இரக்கம் பெறாமல் மோசேயினுடைய பிரமாணத்தின்படி
நடக்க தவறுகிறவர்கள் இரக்கம் பெறாமல், அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கிருபை இருக்காது, ஒரு மெர்சி இருக்காதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ இரக்கம் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு என்னதான் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னா முடிவு மரணம் தான். அதுதான் வந்து நம்ம இங்க உதாரணமா பழைய ஏற்பாட்டு காலத்துல வாசிக்கும் பொழுது பாருங்க, உபாகமம் 19ஆம் அதிகாரம் வசனம் 15 மற்றும் 16. ஒருவன் எந்த அக்கிரமத்தையாவது எந்த பாவத்தையாவது செய்தான் என்று சொல்லப்பட்டால் ஒரே சாட்சியினால் நியாயந்தீர்க்கக்கூடாது. 2 3 சாட்சிகளுடைய வாக்கினாலே காரியம் நிலைவரப்பட வேண்டும். சொல்றார், ஒருவன் எந்த அக்கிரமத்தையாவது எந்த பாவத்தையாவது செய்தான் என்று சொல்லப்பட்டா ஒரே சாட்சியினால நியாயம் தீர்க்கக்கூடாது. ஒரே சாட்சியினால அதை வந்து இதான் அப்படிங்கிறது சொல்லக்கூடாது. 2 3 சாட்சிகளினுடைய வாக்குனால காரியம் நிலைவரப்படணும். ஒருவன் மேல் ஒரு குற்றத்தை சுமத்தும்படி ஒரு பொய் சாட்சிக்காரன் அவன் மேல் சாட்சி சொல்ல எழுப்பினான். அப்போ பொய் சாட்சியும் அங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றார். 2 3 சாட்சிகளின் மூலமா நிரூபணமாகிவிட்டா அங்க என்ன ஆகுது ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னா மரணம் வருது. ஸோ இதுதான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய விஷயத்தில் கூட கவனிக்கும் பொழுது 2 பொய் சாட்சிகள் வந்து சொன்னாங்க. அப்போ உண்மையான சாட்சிகள் தான் இருக்கணும், பொய் சாட்சிகள் இருக்கக்கூடாது. இப்படியாக மோசேயினுடைய அந்த ஒரு நியாய பிரமாணத்தை அவமதிக்கிறது, அதன்படி நடக்காதது, அப்படி செய்யறவங்களுக்கு என்னதான் தீர்வுன்னா மரணம் தான். அப்போ மோசேவுக்கே அப்படி ஒரு முக்கியத்துவம்னா, இங்க நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவமதிச்சா, அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொள்ளாமல் போயிட்டான், அதாவது அவமதிக்கிறது அப்படிங்கிறது நமது கர்த்தர் நமக்காக சிந்தின ரத்தத்தை, அதாவது ஈடுபலிய மதிக்காம அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம போறது அப்படிங்கிறது ரொம்ப தப்பு. அதை நீங்க யோசிங்கன்னு சொல்லி அங்க எபிரேயருக்கு சொல்றாரு, இன்னைக்கு நமக்கு சொல்றாரு. கர்த்தருடைய ஈடுபலியின் புண்ணியத்தை நம்ம மதிக்காம போறதுங்கிறது தப்பு. ஏன்னா தேவன் தான் பாருங்க கட்டளைகளையும் கற்பனைகளையும் கொடுத்தார். எதுக்காக கொடுத்தார்? அந்த ஜனங்கள் என்னுடைய கைக்குள் இருக்கு அப்படிங்கிறதுக்காக கொடுத்தார். அன்பு கூர்ந்தார், அது நிமித்தம் அந்த கட்டளைகள் கொடுத்தார். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த கட்டளைகளையே இவங்க அவமாக்கி போடுறாங்க, அவமதிக்கிறாங்க. அப்படின்னா அந்த கட்டளைகளை அவமதிக்கல, தேவனை அவமதிக்கிறாங்க. அது அவங்களுக்கு தெரிஞ்சும் செய்யறாங்க, தெரியாமையும் செய்யறாங்க. அதைத்தான் அங்க வந்து சொல்றாரு. அப்போ மோசேயினுடைய நியாய பிரமாணத்தை அங்க அசட்டை பண்றவங்களுக்கே மரணம் வருதுன்னா, கர்த்தருடைய ஈடுபலியின் புண்ணியத்தை மறுதளிக்கிறவங்களுக்கு, மறக்கிறவங்களுக்கு, மதிக்காதவங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரும் யோசிச்சு பாருங்கன்னு சொல்லி சொல்றோம். அதுதான் நம்ம கவனிக்கிறோம் பாருங்க. மோசேயினுடைய பிரமாணத்தை அப்படின்னா நிழலான மத்தியஸ்தர் அவர்தான், நிழல்ல. அப்ப நிழலான ஒரு நியாய பிரமாணிகராக அவர் வந்து இருக்காரு. ஒரு புறம் இவர் வந்து கவனிக்கலாம் பாருங்க, ஒரு புறம் வந்து இந்த மோசே தேவனுடைய பிரதிநிதியாகவும், மறுபுறம் இஸ்ரேலினுடைய பிரதிநிதியாகவும் அவர் வந்து இருந்திருக்கார். அதே போல இங்க கிறிஸ்து வந்து நியாயப்பிரமாண உடன்படிக்கைக்கு அந்த முழுமையா கீழ்ப்படிந்ததன் மூலமாக இவர் எப்படி இருக்காருன்னா, இவரும் ஒரு நியாய பிரமாணிகராகவும் அந்த தேசத்தினுடைய பிரதிநிதியாகவும் மோசேயின் இடத்தை எடுத்துக்கொள்வதற்குரிய உரிமை பெற்றிருந்தார். உரிமை அவருக்கு கிடைச்சிருக்குது, அது தேவன் தான் கொடுத்தார். ஆனா ஒரு ஒரு பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய ஒரு விஷயத்தை குறிப்பிடுற நம்முடைய மூத்த சகோதரர் வாசிக்கலாம். லேவியராகவும் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு ஆரோனின் குமாரராகிய நாதாபும் அபியூவும் தன் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும் அதின் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சன்னதியில் கொண்டு வந்தார்கள். இங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த நாதாபும் அபியூவும் தன் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினி, அந்நிய அக்கினிங்கிற ஒரு தலைப்புல கூட நம்ம பாடம் பார்த்துருப்போம். அந்நிய அக்கினிய அவருடைய சன்னிதானத்துக்கு கொண்டு வர்றாங்க. அப்பொழுது என்ன ஆகுதுன்னா, கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவங்கள பட்சித்துருது. அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில இறந்துடுறாங்க. அப்போ மோசே ஆரோனை நோக்கி என்ன சொல்றாருன்னா, என்னிடத்துல சேருகிறவர்களால் நான் பரிசுத்தம் பண்ணப்பட்டு சகல ஜனங்களுக்கு முன்பாக நான் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொன்னது இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆரோன் பேசாமல் இருக்கிறார். அப்ப என்னிடத்தில் சேருகிறவர்களால நான் பரிசுத்தம் பண்ணப்பட்டு சகல ஜனங்களுக்கு முன்பாக நான் மகிமைப்படுவேன் அப்படின்னு சொல்லி அங்க வந்து சொன்னது இதுதான் அப்படின்னு சொல்லி கர்த்தர் வந்து ஒரு நியாய பிரமாணகராகவும் அந்த தேசத்தினுடைய பிரதிநிதியாகவும் அந்த மோசையினுடைய இடத்தை அவர் வந்து நிஜத்துல எடுத்துக்கொள்றார் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அதுக்கு உரிமை பெற்றிருக்கிறார்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். அப்ப அந்த மோசையினுடைய நியாய பிரமாணத்தை தள்ளுறது அப்படிங்கிறது ஒரு மீறுகிற செயல், மீறி செயல்படுறது. அப்படின்னா அந்த மீறுதல் ஏன் வருது அப்படின்னா, அதை கொடுத்தவர் அதை வந்து வழிநடத்துறவர் மேல ஒரு அதிருப்தி வருது. அதுதான் அங்க வந்து சொல்றாங்க, நிழலான மத்தியஸ்தராகிய மோசையை அசட்டை பண்ணி தான் பண்றாங்க.
அந்த அசட்டை பண்றதுனால தான் என்ன ஆகுதுன்னா மீறுறாங்க. அப்ப நிழலான அங்க மத்தியஸ்தராகிய மோசையை அசட்டை பண்றதுங்கிறது கர்த்தரையே அசட்டை பண்ற போலதான் நிஜத்துல. அப்ப தாங்களாகவே தேவனுக்கு தூபம் காட்டுவதற்கு அங்க முயற்சிகள் செய்யறாங்கன்னு சொல்லி சொல்றோம். அப்ப அந்த 28, 29 வசனங்கள் இப்ப நம்ம படிக்க போறோம். நிஜமான மத்தியஸ்தரை கைவிட்டதற்கான தண்டனைய நிழலான மத்தியஸ்தராகிய மோசையை கைவிட்டதற்கு நியாயப்பிரமாணத்தின் கீழ் வழங்கப்பட்ட நிழலான தண்டனையோடு ஒப்பிட்டு காணப்படுது. அங்க நிழல்ல கைவிட்டவங்களுக்கு அங்க மரணம் தான் வந்துச்சு. இங்க நிஜத்துல கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் அவர் காண்பித்த வழிகளையும் பின்பற்ற தவறுனவங்களுக்கும் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு தண்டனை வருது. அதுதான் அங்க நிழல்ல காமிச்சிட்டார் அப்படின்னு சொல்லி. அங்க என்ன ஆச்சுன்னா இரக்கம் பெறாமலே போயிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு நோ மெர்சி. அப்போ ஒவ்வொரு மீறுதலுக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான பலன் கிடைக்குது. அநீதியான பலன் அல்ல, நீதியான பலன் கிடைக்குது. அப்போ மோசேக்கு கீழ்ப்படியாமல் போனதற்காக கொல்லப்பட்டவர்கள் 2ஆம் மரணத்தை அனுபவிக்க போகிறவர்களுக்கு வெறும் நிழல்களாக மாத்திரம் இருக்காங்க. அப்பொழுது அவர்களுக்கு அதை தாண்டி எதுவும் அங்க இல்லை. அவர்களுடையது மரண தண்டனையாக அங்க இருந்துச்சுன்னு. அப்ப நிஜத்துல மனப்பூர்வமான நடத்தைக்கான அந்த ஒரு சம்பளம் நித்தியமானதாக இருக்கும்னு சொல்லி சொல்றார். அதே சமயத்துல பாருங்க, அங்க ஒரு நிழல்ல உள்ளவர்களோ பாவங்களுக்கான மாபெரும் பலியினால ஒரே தரமாக மூடப்பட்டிருந்தனர். அவர்கள் இறுதியில கிறிஸ்து இயேசுவுக்குள்ள தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கான அந்த வாய்ப்பை அவங்க பெற்றுறாங்க. அதுதான் நம்ம அப்படி பார்த்தோம். நாதாப் மற்றும் அபியூ மூலமாக அங்க சித்தரிக்கப்பட்டுச்சு. ஸோ இப்படியாக அந்த ஒரு மோசேயினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவர்கள் கர்த்தருடைய பிரமாணத்தை தள்ளுவது போல இருக்குது. அவங்களுக்கு ஒரு மரணம் இருக்குதுன்னு அடுத்து எப்படி அவங்க தள்ளுறாங்கன்னு சொல்லி சொல்றாரு பாருங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவனாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள் சொல்றார் பாருங்க. 3 விஷயம் சொல்றார். அதாவது தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதிச்சு தன்னை பரிசுத்தம் செஞ்ச உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானா இருப்பான் என்பதை யோசிச்சு பாருங்கன்னு சொல்லி சொல்றோம். இப்போ அந்த 3 விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா 3 பாயிண்ட் கொடுக்குறாங்க. என்னன்னா, தேவனுடைய குமாரனை காலின் கீழே மிதிக்கிறது. அடுத்தது தன்னை பரிசுத்தம் செஞ்ச அந்த ஒரு உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று என்றது. 3வது கிருபையின் ஆவியை நிந்திக்கிறது. இந்த 3 விஷயங்கள் அப்படின்னா 3 வகுப்பாருன்னு கூட சொல்லலாம். 3 விதமான மனநிலையுள்ள ஜனங்களாக கூட அவங்கள பாவிக்கலாம். முதல்ல சொல்றாரு பாருங்க, தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து அப்படின்னு சொல்லி அங்க சொல்ற. இந்த 3 விஷயங்களையும் செய்யறவங்க மீறி செயல்படுறவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குன்னு சொல்லி நம்ம அங்க நிழல்ல பார்த்தோம். அங்க அவங்களுக்கு இரக்கம் காண்பிக்கப்படாம ஒரு தண்டனைக்குள்ள போறாங்க. அதே போலதான் இந்த 3 விஷயங்களையும் ஒருத்தங்க அர்ப்பணத்துக்குள்ள வந்தவங்க செஞ்சுட்டாங்க அப்படின்னா 2ஆம் மரணம் தான். அப்படின்னா உயிர்த்தெழுதல் இல்லை. அப்ப 2ஆம் மரணம் அதுதான் ஒரு தகுதியான ஒரு தண்டனையாக இருக்கும். அதுதான் அந்த கொடிதான ஆக்கினைன்னு சொல்லி நம்ம படிச்சோம் இல்லைங்களா? அந்த கொடிதான ஆக்கினை அப்படிங்கிறது 2ஆம் மரணம். அப்ப அது கொடிதான ஆக்கினைக்கு அவர் பாத்திரன், அதாவது எலிஜிபிளா தகுதியா இருக்கிறார். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி 3 விஷயங்களையும் அவர் தெளிக்கிறார், அசட்டை பண்றார். அப்ப இவங்களுக்கு ஒரு சிவியர் ஜட்ஜ்மெண்ட் வருது. அவங்களுக்கு நோ ரெஸ்ட்ரிக்ஷன், அதாவது ஒரு உயிர்த்தெழுதல் அப்படிங்கிறது இல்லை. இப்போ நமது கர்த்தர் பாருங்க, அந்த பாருங்க ஃபர்ஸ்ட் தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதிச்சு அப்படிங்கிறதுக்கு நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து போனாரு. அது நம்மளுக்கு தெரியும். அப்படி சிலுவையை சுமந்து போற போது யாராவது அவரை மிதிச்சாங்களா அப்படின்னா ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இங்க தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து அப்படின்னா தேவனுடைய குமாரன் கர்த்தர் தான். அவரை காலின் கீழ் மிதிச்சாங்களான்னா வசனம் நம்ம பார்க்குற பாருங்க, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகணும் அப்படின்னு சொல்லி. அப்போ இங்க மிதிக்கப்பட்டார் அப்படின்னா அந்த நொறுக்கப்பட்டார் வருது இல்லைங்களா? அது ஆங்கிலத்துல புருஷ் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கொடுக்குறாங்க. BRUIS.
அப்போ அதுக்கு என்ன ஒரு வார்த்தை, ஒரு அர்த்தம் வருது அப்படின்னா, மிதிக்கப்பட்டார். புஷ்டு அப்படின்னா மிதிக்கப்பட்டார் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் கொடுக்குறாங்க. அப்போ பொதுவாகவே அந்த சிப்பாய்கள் எல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, காவலாளிகள், அவங்கெல்லாம் எப்படித்தான் வந்து ஒரு அடக்குமுறையை செலுத்துவாங்க அந்த ஒரு கைதிகள் மேல அப்படின்னா, ஒரு காலங்கள்லாம் பூட்ஸ் கால்ல எட்டி உதைப்பாங்க. இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்குறோம், படிச்சிருக்கிறோம். அப்போ பூட்ஸ் கால் எட்டி உதைக்கிறாங்க. அப்போ இது இது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, தேவனுடைய குமாரனை அங்க காலின் கீழ் மிதிக்கிறது அப்படிங்கிறது, அந்த நொறுக்கப்பட்ட அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம வந்து விளக்கம் பார்த்துட்டு இருக்கிறோம். அது மிதிக்கப்பட்டார். அப்ப என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்களுக்கு 2ஆம் மரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்க வந்து பார்க்கப்படுது. அப்படி நம்ம கவனிக்கிறோம். பாருங்க, ஒரு காவலாளிகள், அங்க சிப்பாய்கள் வந்து அங்க மிதிக்கிறாங்க. அப்ப இவங்க எல் எல்லாருக்குமே எல்லாருக்குமே 2ஆம் மரணத்திற்கு போயிருவாங்களா? அப்படின்னு ஒரு கேள்வி இங்க வரும்பொழுது, பல விஷயங்கள் இங்க கவனிக்கப்படுது. ஒரு பழைய நாட்கள்ல நம்ம முதலே குறிப்பிட்டது போல பெரிய பெரிய அந்த ஒரு சிப்பாய்கள் வந்து அவங்களுக்கு கீழ இருக்கிறவங்கள அவமதிக்கணும் அப்படின்னா, அங்க அந்த மிதிப்பாங்கன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். அப்ப இந்த மாதிரியான ஒரு அவமானத்துக்குள்ள நம்முடைய மீட்பர் வந்து அங்க வந்து போனார்ன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். ஆனாலும் பாருங்க, அவங்களுக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு ஜட்ஜ்மெண்ட் அவங்களுக்கு வரப்போகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, மிகப்பெரியதான கொடிதான தண்டனை. அதனால தான் அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஒரு நிழல்ல அந்த இஸ்ரேல் ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டாங்க. கர்த்தர் அந்த சிலுவையை சுமந்துட்டு போறதுக்கு முன்னாலே சொன்னாரு, எருசலேமே எருசலேமே, கோழித்தன் குஞ்சுகளை கூட்டிச் சேர்க்கும் வண்ணமா உங்களை எத்தனை தரமோ கூட்டிச் சேர்க்க மனதா இருந்தேன். ஆனா உங்களுக்கு மனசு இல்லாம போயிடுச்சு. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும் சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டு போயிட்டாரு. இது நிழலுன்னே நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க மிகப்பெரிதான கொடிதான ஒரு ஆக்கினைக்குள்ள போய் பல பிரச்சனைகளை சந்திச்சு இன்னைக்கு வரைக்கும் ஒரு சமாதானமா வாழ முடியாது. ஆனாலும் கர்த்தர் 2ஆம் வருகையில வந்து அவங்களுக்கு வேணுங்கிற ஒரு விஷயங்கள் கொடுக்கும். இது நிழல். இது நிஜம் அப்படின்னா, இப்ப நிஜம் நம்ம இந்த ஒரு அர்ப்பணத்து வாழ்க்கைக்குள்ள வந்துட்டோம். இப்ப தேவன் கர்த்தர் வழியாக குடுத்துட்ட அனைத்து விதமான அழைப்பின் ஏற்பாடுகளையும் நம்ம அசட்டை பண்றோம். அப்படிங்கிறது கூட எப்படின்னா, அது மிதிப்பது போல தான். அப்படி மிதிக்கிறவங்களுக்கு தான் அங்க எப்படி சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, 2ஆம் மரணம். ஏன் அப்படின்னா, அவங்க தேவனுடைய குமாரனுடைய அந்த ஒரு ஈடுபலியவே மதிக்கல. அந்த தார்ப்பரியமே புரியல. அது புரியாதது நிமித்தமாக அவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்க வந்து கட்டளைகளே ஒரு ஈடுபலிய வெறுக்கிறாங்க. அதை கைவிடுறாங்க. அதை உதாசீனப்படுத்துறாங்க. அது நிமித்தம் அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தா, ஒரு சிவியர் ஜட்ஜ்மெண்ட் 2ஆம் மரணம். அதாவது கொடிதான ஆக்கினை அப்படின்னு சொல்லி. அன்னைக்கு உதைச்சவங்களுக்கு அப்படி நிழல்ல மிகப்பெரியதான ஒரு சிதறடிப்பெல்லாம் அந்த ஜனங்களுக்கு ஏற்பட்டுச்சு. அதுபோல தான் உண்மையாலுமே தேவனுடைய சத்தியங்களை தெரிந்து கொண்டுட்டு, மீண்டும் உலகத்தினுடைய விஷயங்களுக்கு, மாம்சத்தினுடைய விஷயங்களுக்கு முக்கியத்துவம் குடுத்தா, நமக்கு கூட என்னதான் வரும்? 2ஆம் மரணம் தான். அதுதான் கொடிதான ஆக்கினை வரும். அடுத்து வாசிக்கலாம் பாருங்க. ரோமர் 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 16, 20. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். சொல்றாரு பாருங்க. சமாதானத்தின் தேவன் என்ன பண்றாருன்னா, சீக்கிரமா சாத்தான உங்கள் கால்களின் கீழ நசுக்கி போடுறாரு. அப்போ இங்க காலின் கீழ நசுக்கிறது அப்படின்னா, சாத்தான காலின் கீழ மிதிச்சு அப்படிங்கிறது, அவர ஒண்ணுமே இல்லாம அவர அவர வந்து வாஷ் அவுட் பண்றது சாத்தான். அதை சீக்கிரமா செய்வார். யார் செய்வார்னா, சமாதானத்தின் தேவன் செய்வார் அப்படின்னு சொல்லி. அவங்கள ஒண்ணுமே இல்லாம வந்து அங்க வந்து செய்யறது அப்படிங்கிறத நம்ம வந்து கவனிக்கிறோம். இப்ப இது முடிச்சுட்டு தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதிக்கிறதுக்கு சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு பாருங்க. லூக்கா 21, 24. பட்டய கருக்கினாலே விழுவார்கள். சகல புறஜாதிக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். நீங்க அந்த தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதிக்கிறது அப்படிங்கிறது ஒரு அவமதிக்கிறது, ஒரு அவமானப்படுத்துறது. அதைத்தான் வந்து இங்க சொல்றாரு. பட்டய கருக்கினால விழுவாங்க, சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவாங்க, புறஜாதியாரின் காரம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேமு புறஜாதியாரால் மிதிக்கப்படும் அப்படின்னா அவமதிக்கப்படும். அப்ப அவங்க அவமானத்துக்குள்ள போவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னா மிக கேவலமான ஒரு சூழ்நிலைக்குள்ள அவங்க வந்து போவாங்க அப்படின்னு சொல்லி இங்க கம்பேர் பண்ணி சொல்றாங்க. அப்போ இங்க எருசலேம் அப்படிங்கிற ஒரு ஊரே ஒரு மதிக்கப்படாத ஒரு நிலைக்கு அங்க வந்து தள்ளப்படுது, கடந்து போகுது. பார்க்குறோம். இது கூட ஒரு ஜட்ஜ்மெண்ட் தான். அப்போ நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ அவமதிக்கிறவங்க யார் அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது, இந்த இஸ்ரேல் ஜனங்கள் அவமதிச்சாங்க. அவங்க ஒரு கேவலமான ஒரு நிலைமைக்குள்ள போயிட்டாங்க.
அதே போல இப்ப நம்மளும் அவமதிச்சிட்டோம் அப்படின்னா, நம்மளும் மிக பரிதாபமான ஒரு நிலைக்குள்ள கடந்து போயிருவோம். அது 2ஆம் மரணத்துல கூட இருக்கலாம். அப்படியாக கூட இருக்கும். ஸோ ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொல்லி. இப்ப காலின் கீழ் மிதித்து அப்படின்னா, பாருங்க அவமதிக்கிறது. கிறிஸ்துவினுடைய அந்த ஒரு பாவ நிவாரண வேலைய, அந்த ஒரு ஊழியத்த நிராகரிக்கிறது. அவருடைய அவர் குடுத்த அந்த ஒரு மீட்ப மறுதலிக்கிறது. நீதிய பற்றி அவருடைய அறிவுறுத்தலையும், அவருடைய இரக்கத்தையும், தயவையும் அலட்சியம் செய்றது. கிறிஸ்துவையும், அவருடைய நன்மையையும், அன்பையும் அடையாளப்பூர்வமாக தங்களுடைய காலின் கீழ் மிதிக்கிற கிறிஸ்து சத்துருக்களாவே மாறிருவாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. தாமே தெரிஞ்சுட்டு தாமே தெரிஞ்சுட்டு மீண்டும் பழைய நிலைமைக்கு உலகத்தினுடைய விஷயங்களுக்குள்ள போனா, நம்ம கூட கிறிஸ்துவ என்ன பண்றோம்னு சொன்னா, அவமதிக்கிறது. இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்றோம். அடுத்தது 2வது அதே வசனத்துல தன்னை பரிசுத்தம் செஞ்ச அந்த ஒரு உடன்படிக்கையின் ரத்தத்த அசுத்தம் என்று என்றது. அப்போ உடன்படிக்கையின் ரத்தம்னா பாருங்க, நம்முடைய ஞானஸ்தானத்துல நம்முடைய பாவங்கள், நம்முடைய மீறுதல்கள், அக்கிரமங்கள் எல்லாமே நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ஒரு ரத்தத்தின் மூலமாக, அந்த ஒரு விலை கிரயத்தின் மூலமாக கழுவப்பட்டுச்சு, பரிசுத்தமாக்கப்பட்டுச்சு. அப்ப இதைய பெற்றுக்கொண்டுட்டு கொஞ்ச நாட்கள்ல அசுத்தம் பண்றது. அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, கிறிஸ்துவே எனக்காக நீங்க வந்து மரிச்சீங்க, ரத்தம் சிந்தினீங்க. இதுல என்ன ஒரு பெரிய விஷயம், ஒரு விசேஷம் இருக்குது. ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பாவத்திலேயே இருக்கிறது. தொடர்ந்து பாவத்திலேயே இருக்குது. அப்படின்னா கிறிஸ்துவின் மூலம் கிடைத்த அந்த ஒரு புண்ணியத்த அசுத்தமா நினைக்கிறது. அவருடைய ரத்தத்தினுடைய அந்த ஒரு புண்ணியத்த அசுத்தமா நினைக்கிறது. அதான் நம்ம கொரிந்தியர்ல வந்து படிச்சோம், நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே அப்படின்னு சொல்லி. அப்ப கிரயம் பண்ணியிருக்கார், தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து கிரயம் பண்ணியிருக்கார். அதைய அந்த கிரயத்துக்கு கிடைச்ச அந்த ரத்தத்தை அசுத்தமாக நினைக்கிறது. அந்த ரத்தம் எந்த விதமான பிரயோஜனமும் எனக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறது. அதுக்கேற்ற கிரியைகள் செய்யறது. அப்ப இப்படி எல்லாம் செய்யறவங்களுக்கும் ஒரு மிகப்பெரியதான ஜட்ஜ்மெண்ட் இருக்குன்னு சொல்லி. அப்ப அந்த அசுத்தம் அப்படிங்கிறதுக்கு நம்ம கவனிக்கிற பாருங்க, அது ரொம்ப சாதாரணமா நினைக்கிறதா. அசுத்தம் என்று எண்ணி அப்படிங்கிறது, அந்த அசுத்தம்ங்கிறது ரொம்ப சாதாரணமா ஈஸ்டா இல்லை, நீங்க என்ன எனக்காக மறிக்கிறது, இதெல்லாம் பெரிய விஷயமா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறது. அப்ப தாங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டதை தெரிஞ்சுட்டு மீண்டும் மீண்டும் அவங்க பாவத்திலேயே இருக்கிறத அங்க வந்து சொல்றாங்க. தன்னை பரிசுத்தம் அந்த ஒரு உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று நினைக்கிறார். அப்ப தன்னை தேவனுக்கு ஏற்புடையதாக்கின அந்த ஒரு நீதிமானாக்கின அந்த ஒரு ரத்தத்தை மதிக்காம, புதிய சிருஷ்டிகளாக பிரித்தெடுக்கப்பட்டவங்க இஸ்ரவேலருக்கும் உலகத்திற்கும் புது உடன்படிக்கையின் ஊழியத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவங்க அல்லது அர்ப்பணிக்கப்பட்டவங்க. வெளியேறப்பெற்ற ரத்தத்தின் மீதும் பாவத்திலிருந்து சுத்திகரிக்கும் அதன் சுத்திகரிப்பின் மீதும் உள்ள விசுவாசத்தின் விளைவாக, மேலும் எதில் அவர்கள் நம்பிக்கை கொண்டிருந்தாங்களோ அதன் நிமித்தமாக கிருபையிலும் அறிவிலும் வளர ஸ்லாக்கியம் பெற்றிருந்தாங்களோ அந்த ரத்தத்தை அசுத்தம். அப்போ வெளியேறப்பெற்ற அந்த ஒரு ரத்தத்தின் மீதான விசுவாசத்தினால நீதிமானாக்கப்பட்டது மட்டுமல்லாம, தங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக அவருடைய பாத்திரத்துல புதிய உடன்படிக்கையினுடைய ரத்தத்துல பானம் பண்ணுவதற்கான நம்முடைய அர்ப்பணிப்பின் மூலமாக அதை வந்து அப்ப பாருங்க, நிஜமான மோசையாகிய அந்த ஒரு கிறிஸ்துவின் மூலமாக புரிந்து கொள்ளுதலையும் பிரகாசிப்பித்தலையும் பெற்றுக்கொண்டவங்க எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு மீண்டும் அது வந்து என்ன பண்றாங்கன்னு சொல்லி அந்த பழைய நிலைக்கு மறுதளிக்கிறது, விஷயங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்றோம். அப்ப அந்த ஒரு உடன்படிக்கை அப்படிங்கிறது புது உடன்படிக்கை. இது விரைவில் இஸ்ரேலர் மூலமாக பூமியின் வம்சங்கள் அனைத்திற்கும் முத்திரையிடப்பட்டிருக்கு. இது நம்ம 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்துட்டு வந்தோம் உடன்படிக்கை கவனம். அப்போ இது குறித்து சொல்லிட்டு அடுத்து அந்த ரத்தம் அப்படிங்கிறது இயேசுவினுடைய மரணம், கிறிஸ்துவனுடைய அந்த ஒரு பலி. நமது மனித ஜீவன்கள் இயேசுவுடன் பலியிடப்பட வேண்டும். நம்முடைய மரணம் ஒரு பலியின் மரணமாகும். நம்முடைய மரணம் எப்படிப்பட்ட மரணங்களா? ஒரு பலியின் மரணம். அதனாலதான் நம்மளுக்கு அழைப்பு எப்படிங்க, பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்கள் என்னிடத்தில், இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்கு. அப்ப நம்முடைய ரத்தம் அவருடைய ரத்தமாக கணக்கிடப்படுகிறது. இவ்வாறு உடன்படிக்கையின் ரத்தத்தில் பங்கடைவதன் மூலம் நாம் பரிசுத்தமாக்கப்படுறோம். நினைவு கூறும் ஒரு பாத்திரமாக கூட. அந்த அசுத்தம் அப்படிங்கிறது கிரீக் வீடு வந்து பாருங்க, கெய்னோஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொடுக்குறாங்க. கெய்னோஸ் அப்படின்னா சாதாரண தீட்டுப்பட்ட அசுத்தமான ஒரு சாதாரணமான ஒரு காரியமா நினைக்கிறது. அது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம், ஒண்ணுமே இல்லை, கர்த்தர் ரத்தம் சிந்தது ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறது. இதெல்லாம் நினைக்கவே கூடாது. ஆனா அப்படி நினைக்கிறது ஒரு புனிதமற்ற அல்லது சாதாரணமான ஒரு விஷயமா நினைக்கிறது. அதான் இங்க சகோதரர் சொல்றாரு, அற்பமாக மதிக்கப்படுதல்
அதை அவமதிச்சு கிறிஸ்துவின் மரணத்தை நமது பாவங்களை ரத்து செய்வதற்கு செல்லுபடியாகும் ஒரு விசேஷ பலியாக அல்லாமல் சாதாரணமா கருதுறது. சாதாரணமா கருதுறது. அடுத்தது, வெளியேற பெற்ற ரத்தத்தை மறுதலிக்கிறது அல்லது புறக்கணிக்கிறது. கிறிஸ்துவனுடைய ரத்தத்தை, கிறிஸ்துவனுடைய மரணத்தை நமது பாவங்களை ரத்து செய்வதற்கு செல்லுபடியாகும் ஒரு விசேஷமான பரிசுத்த பலியாக அல்லாமல் ஒரு சாதாரண மரணமாக கருதுறது. அவருடன் மரிப்பதற்கான தங்கள் உடன்படிக்கையை இனி ஒரு புனிதமான கடமையாக கருத மாட்டாங்க. ஆக்கினை தீர்ப்புக்குள்ளான சந்ததியை சேர்ந்த எந்த ஒரு உறுப்பினரின் ரத்தத்தை விடவும் அதிக மதிப்பெல்லாம் கிடையாது அப்படின்னு நினைக்கிறது. பெரிய விஷயம். ஒரே விஷயம்தான் மீண்டும் மீண்டும் நம்முடைய சகோதரர் அதை முக்கியத்துவப்படுத்து. அப்ப இயேசுவின் மரணத்தை இனி தங்களுக்கான ஈடுபலியாகவோ அல்லது மூடுதலாகவோ அங்கீகரிக்காதிருத்தல் அசுத்தம் சொல்லி நினைக்கிறது அப்படியாக இருக்குது. அப்படிப்பட்டவங்க இயேசுவின் நீதியின் வஸ்திரத்தை கலற்றி விட்டு அழுக்கான கந்தைகளை மட்டுமே கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. மீட்கும் பொருளை மறுதலிப்பதன் மூலம் இரத்தத்தை நிராகரிப்பவர்களோ சாத்தான் தொடர்ந்து வஞ்சிப்பதற்கு பயன்படுத்தும் தந்திரமான போலி வாதங்களால குருடாக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அதை எண்ணி அப்படின்னா தெரிந்தோ முழு அறிவோடோ மற்றும் வேண்டுமென்றே செய்யறது. தயவின் நிபந்தனைகளை மனதளவில் நிராகரிக்கிறதன் மூலம் புது உடன்படிக்கையின் ரத்தத்தை மனசுல நிராகரிக்கிறது. அப்ப அந்த துணிகரமான பாவங்கள் நியாய தீர்ப்பை புரட்டுகின்றன, வேத வாக்கியங்களை அவமாக்குகின்றன. எது அப்படின்னா துணிகரமா துணிஞ்சு செய்யறது. அது எதுக்கு வழி நடத்தும்னா பெரும் பாதகத்துக்கு வழி நடத்தும். தாவீது சங்கீதம் 19:13 ரொம்ப உருக்கமான ஜெபம் சொல்லுவோம். அதைத்தான் இங்க சகோதரர் கோடி அது பெரும் பாதகத்திற்கு அங்க வழி நடத்துது அப்படிங்கிறத அங்க வாசிக்க முடியும். கீதம் 19 துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியாரை விலக்கிக்காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். எதுனா துணிகரமான பாவம். அப்படி ஆண்டு கொள்ளாது என்னை பார்த்துக்குங்க, அப்பொழுது நான் உத்தமனாகி. துணிகரமான பாவம் என்னை விட்டு நீங்கிருச்சுன்னா அப்ப நான் ஒரு உத்தமனாயிருவேன், பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன் அப்படின்னா அந்த பெரும் பாதகம் அப்படிங்கிறது 2ஆம் மரணம். அதைத்தான் அங்க என்ன பண்றாருன்னு சொல்லி பார்த்தோன்னா சொல்றாரு. ஸோ அப்படி நீங்களாக்கிடுவேன், அப்படி நீங்களாக்கிடலாம் அப்படின்னு. அடுத்தது 3வது ஒரு விஷயத்துல என்ன சொல்றாருன்னா கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் அப்படின்னா கிருபையின் ஆவியை நிந்திக்கிறது. இந்த கிருபையின் ஆவியை நிந்திக்கிறதுன்னா என்னன்னா உண்மையாகவே நம்ம கவனிக்கும் பொழுது பாருங்க, நாம் அனைவருமே இன்னைக்கு வரைக்கும் இப்போ பிரசன்ட் வரைக்கும் நாம நிற்கிறதும் நிர்மூலமாகாது இருக்கிறதும் அவருடைய கர்த்தருடைய தேவனுடைய ஒரு பெரிதான கிருபை தான். இப்போ உதாரணத்திற்கு நம்ம வெளியே இடங்களுக்கு, இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அந்த இடத்துங்களுக்கெல்லாம் போய் பார்த்தோம்னா ஒவ்வொருவரும் எவ்வளோ பரிதவிப்பில், எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ கவலைகளில், மோசமான நிலைகள் இருப்பாங்க. அப்போ இதெல்லாம் எதன் விளைவாக வருது அப்படின்னா பாவம், சாபம், மரணம், வியாதி, இதனாலெல்லாம் வருது. இதெல்லாம் கஷ்டப்படுறாங்க. இவர்களை இவைகள் எல்லாத்தையும் மீட்டெடுப்பதற்காகத்தான் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். எல்லாத்தையும் ரட்சிப்பதற்காகத்தான் வந்தார். அப்போ அவரை கர்த்தரை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு இந்த ஒரு பாவம், சாபம், மரணம் என்பவைகளிலிருந்து மிகப்பெரியதான ஒரு மீட்பு கிடைக்குது. அதனாலதான் சொல்றாரு 1 யோவான் 1:7 சொல்றாரு, அவர் ஒளியா இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சொல்றாரு பாருங்க, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அங்க ஐக்கியம் இல்லை அப்படின்னா இருளில் நடக்கிறோம். நம்மளுக்கு வசனம் பேரே பகலின் பிள்ளைகள், வெளிச்சத்தின். அப்போ ஒளியில நடந்தா ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்குது அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்போ கிறிஸ்துவனுடைய அந்த ஒரு ரத்தம் நம்மை சகல பாவங்களிலிருந்தும் சாபங்களிலிருந்தும் நம்மளை மீட்டிருக்குது. அப்போ உலகத்தாருக்கு பேர் தெரியும், மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டுன்னு சொல்லி. ஆனா நமக்கு ஜீவனுடையவர்கள் என்று பேர். அப்போ ஜீவனுக்கு போறவங்க, ஜீவனோடு இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி தேவன் நம்மளுக்கு பேர் கொடுக்குறார். அப்ப இந்த ஒரு மீட்பினுடைய ஒரு காரியம், ரட்சிப்பினுடைய காரியம் எல்லாமே நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் நம்ம வாங்கியிருக்கிறோம். ஸோ அதுக்கு யார் தான் உதவியா இருந்திருக்காங்கன்னா தேவனுடைய பெரிதான கிருபை தான் உதவியா இருந்திருக்கு.
ஆனா இப்படிப்பட்ட கிருபையின் ஆவியை பெற்றுக்கொண்டுட்டு, அதாவது தேவனுடைய கிருபையின் ஆவியை பெற்றுட்டு நம்ம மீண்டும் பாவங்கள்லயே இருந்துட்டோம், மீறுதல்களே நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னா, அது எப்படி இருக்கும்னா நிந்திப்பது போல. அந்த நிந்திக்கிறது அப்படிங்கிறது இன்சல்ட் பண்றது. சொல்றோம் இல்லைங்களா, என்னை அவர் இன்சல்ட் பண்ணிட்டார், 2 அடி அடிச்சிருந்தா பரவாயில்ல பண்ணிட்டார், அவமதிக்கிறார். அப்போ அது இன்சல்ட் பண்ற மாதிரி. அப்படி செய்யக்கூடாது. அப்படி செஞ்சாங்க அப்படின்னா கொடிதான ஆக்கினைக்கு, கடினமான ஒரு தண்டனைக்கு அவங்க வந்து ஆளாயிருவாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இன்னும் நம்ம கவனிக்கும் பொழுது பாருங்க, அவருடைய பிள்ளைகளுக்கு என்ன தேவன் ஒரு பேர் கொடுக்குறாங்கன்னா யோவான் வகுப்பார். நம்ம யோவான் அப்படின்னா கிரேஸ் ஆஃப் யெகோவா, யெகோவாவின் கிருபை அப்படின்னு பேர். அப்ப இந்த ஒரு கிருபையை வாங்கிட்டு அதை இன்சல்ட் பண்ணக்கூடாது, அப்படின்னா நிந்திக்கிறது, அவமதிக்க கூடாதுன்னு சொல்லி சொல்றோம். அப்போ பாருங்க, கோ ஆன் சின்னிங் வில்ஃபுல்லி அப்படின்னா மனப்பூர்வமா பாவத்திலேயே நிலை கொண்டிருக்கிறது. மனப்பூர்வமா பாவத்திலேயே நிலை கொண்டிருக்கு. அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம கிருபையா வாங்கின அந்த ஒரு ஆசீர்வாதங்களை நம்ம விருதாவாக அவமதிக்கிற மாதிரி ஆயிடும். அப்படின்னா தேவன் காண்பிக்கக்கூடிய இரக்கத்தை அவமதிக்கிறது. அப்படி அவமதிக்கிறவங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரும். அப்ப இந்த ஒரு 3 காரியங்களுமே தேவனோடு உடன்படிக்கையில் வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எச்சரிக்கிறார். தான் இங்க கவனிக்கிறோம் பாருங்க. நம்முடைய மூத்த சகோதரர் சொல்லும்போது, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்குது. நம்ம என்ன ஆகணுங்களா, பரிசுத்தம் உள்ளவர்களா ஆகணும் அப்படிங்கிறது தேவனுடைய சித்தமா இருக்குது. அப்ப இந்த ஒரு வார்த்தையை நாம் எல்லாரும் நினைவில் வச்சுக்கணும். இந்த வார்த்தை ஒருவருக்கும் மறைபொருளா இருக்க வேண்டாம். நம்மளுடைய எய்ம் என்ன, அல்டிமேட் எய்ம் இந்த ஓட்டத்துல பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கணும். அதான் நம்மளுடைய எய்ம். அப்ப இது மறைபொருளா வச்சுக்க வேண்டாம், இது வெளியரங்கமாகவே நம்ம காண்பிக்கணும். அப்ப இது நம் ஜீவனினுடைய பாதையை போதித்து காட்டி தேவ சித்தம் நம் சித்தமாக இருக்க செய்யுது. நம் சித்தம் தேவ சித்தமா இருக்கக்கூடாது, தேவ சித்தம் நம் சித்தமா. மேலும் சகோதரர் சொல்றாங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உங்கள் நற்கிரியைகளாகிய வெளிச்சம், குட் ஒர்க்ஸ் நம்ம படிச்சோம், நற்கிரியை. அப்ப அந்த நற்கிரியைகளாகிய வெளிச்சம் பிரகாசிக்கின்ற பொழுது அதை பார்க்கிற மற்றவர்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்துகிறதா இருக்க வேண்டும். அநேகர் நம்முடைய நற்கிரியை பாராட்ட மாட்டாங்கன்னு சொல்லி முன்பாகவே எச்சரித்திருக்கிறார். நம்மளுக்கு மகிமையும் கனமும் இங்கே வேணுமா, பரலோகத்தில் வேணும்? பரலோகத்தில் தான் வேணும். அப்போ பரலோகத்தில் இருக்கிறவர் பார்த்தா போதும். பூமியில் இருக்கிறவங்க நம்மளை பார்த்து நம்ம எந்த ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டாம்னு சொல்லி முன்னமே சொல்லிட்டாருன்னு சொல்லி. அப்ப என் நிமித்தம் உங்கள் மீது தீமையான காரியங்களை பொய்யாய் சொல்வார்கள். சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லல, சொல்லுவாங்க. யார் நிமித்தம்? கர்த்தர் நிமித்தம், சத்தியத்தின் நிமித்தம், சத்தியத்தின் நிமித்தம், இப்படிப்பட்ட வார்த்தைகள் வரும். என் நிமித்தம் உங்கள் மீது தீமையான காரியங்களை பொய்யா சொல்லுவாங்க. இருளின் பிள்ளைகள் வெளிச்சத்தின் பிள்ளைகளை பயப்பாங்க. ஏன்னா ரெண்டும் ஆப்போசிட் தானுங்க. இருள் வெளிச்சம், பகல் இரவு, இப்படி படிக்கிறோம் இல்லைங்களா? அப்போ இருளின் பிள்ளைகள் வெளிச்சத்தின் பிள்ளைகளை பகைப்பாங்க. இந்த மாதிரியான வேலையில நம்ம கவலைப்பட வேண்டாம். இந்த மாதிரி வேலையில் நம்ம என்ன பண்ண வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். சந்தோஷப்பட்டு கலிகூறுங்கள். கர்த்தர் அப்படித்தான் சொல்லி கொடுத்து, சந்தோஷப்பட்டு கலிகூறுங்க, உங்களுக்கு பலன் பரலோகத்துல மிகுதியா இருக்கு. ஒளியின் பிள்ளைகள் மற்றவர்கள் தங்கள் மீது குற்றம் சுமத்தும் பொழுதும் இப்படிப்பட்ட மகிழ்ச்சியில் இருப்பாங்க. ஏன்னா அவங்க இருக்கிறதே ஒளியில. அப்ப அந்த ஒளியில இருக்கிறவங்க தேவனோடு ஐக்கியப்பட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது எந்த அவமானமான விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில் நடந்துட்டாலும் இதெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா இது புதுசு இல்லையே. புதுசா இருந்தா ஐயோ எனக்கு இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா ரொம்ப பழசு. ஏன் அப்படின்னா நம்முடைய கர்த்தருக்கு இப்படித்தான் நடந்துச்சு. கர்த்தர் முதலே சொல்லிட்டார், இப்படி எல்லாம் இந்த அழைப்புல உங்களுக்கு வரும், அவமானங்கள், நிந்தைகள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வரும். அதை குறிச்செல்லாம் நீங்க கவலையே பட வேண்டாம். உங்களுக்கு கொடுத்த அந்த ஊழியத்தை நீங்க செய்யுங்க, உங்களுடைய ஓட்டத்தை நீங்க ஓடுங்க. அவர்கள் சத்திய வெளிச்சத்தில் பிரகாசிக்கும் பொழுது நீதியாய் நடக்கிறவர்களுக்கும் பெருந்தன்மையான இருதயம் உள்ளவர்களுக்கும் தீமை மற்றும் தவறுகள் அங்க எடுப்பித்து காண்பிக்கப்படும் சொல்லிட்டு தெசலோனிக்கேயருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்றார், 1 தெசலோனிக்கேயர் 5:5, நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளவர்கள் அல்ல. என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, நீங்கள் எல்லாரும், நம்ம எல்லாரும் இந்த அர்ப்பணத்தின் வாழ்க்கையில வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் சொல்றாரு, நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமா இருக்கிறீங்க. நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்ல. அப்படின்னா நம்ம பிரைட் சைனிங்,
வெளிச்சத்தின் பிள்ளைகள். அப்ப இந்த வெளிச்சம் எப்படி வருது? அதான் நம்ம வந்து சங்கீதங்கள்ல படிக்கிறோம், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்குது. அதான் பாருங்க, நம்முடைய சகோதரர் சொல்றார், அழகா ஒரு வார்த்தை கொடுக்குறார். நம்ம புதிய யுகத்தைச் சேர்ந்தவர்கள். நம்ம யாருங்களா? புதிய யுகத்தைச் சேர்ந்தவர்கள். எனவே தற்போதைய இருளின் மத்தியில் கூட நாம் ஒளியின் பிள்ளைகளாக கருதப்படுறோம். அப்படின்னா உலகத்திலிருந்து வேறு பிரித்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கணும். அவங்க தான் வித்தியாசமா தெரிவாங்க. அந்த டிஃபரன்ஷியேட் நம்ம வந்து என்னன்னா அன்றாட வாழ்க்கையில நம்ம காண்பிக்கணும்னு அப்ப நாம் தேவனுடைய பிரதிநிதிகளாகவும் தானாதிபதிகளாகவும் இருக்கிறோம். வெளிச்சத்தை நேசிக்கும் அனைவரும் தேவனுடைய வார்த்தைக்கு செவிசாய்த்து அந்த ராஜ்ய வகுப்பாரின் அங்கத்தினராக ஆயத்தமாவதற்கு ஏதுவாக விரைவில் வரவிருக்கும் தேவனுடைய வெளிச்சத்தையும் அறிவையும் மகிமையும் குறித்து நாம் ஜனங்களுக்கு எடுத்து சொல்லணும்னு சொல்லி வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கணும். அடுத்து 1 தெசலோனிக்கர் 5:6 கூட வாசிங்க. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக்கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவுள். சொல்றாரு பாருங்க. அதனால வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கக்கூடிய நம்ம புதிய யுகத்தை சேர்ந்தவர்களா இருக்கிறோம். ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொல்லிட்டு, ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல, மற்றவங்க தூங்குறது, மற்றவங்க அசட்டை பண்றது, மற்றவங்களை அவமதிக்கிறது, அந்த மாதிரி இருக்கிறது போல நாம வந்து செய்யாம தூங்காம விழித்து கொண்டு, அப்படின்னா டே அண்ட் நைட் விழிச்சிட்டு இருக்கிறது அப்படி சொல்லல. சிந்தையில விழிப்பா இருக்கணும். நம்ம எதுக்காக இந்த அழைப்புக்குள்ள வந்திருக்கிறோம்? நம்ம எதுக்காக இந்த அழைப்புக்குள்ள வந்திருக்கிறோம்? கர்த்தரை பிரியப்படுத்துவதற்காக, கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்காக, தேவனுடைய வேலைகளை செய்ய, இதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். அதுதான் நம்ம வந்து கவனிக்கும் பொழுது பாருங்க, நம்முடைய மூத்த சகோதரர் சொல்லுவாரு, ராஜரீக ஆசாரியத்துவத்தை பெற அழைக்கப்பட்டவர்களுள் எத்தனை பேர் பொறாமை, கபடம், வஞ்சகம், கோபம், போராட்டம், இந்த மாதிரி விஷயங்கள் அகப்பட்டிருக்கிறாங்க. நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம்? ராஜரீக ஆசாரியத்துவத்தை பெற அழைக்கப்பட்டவர்களுக்குள்ளதான் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி, மாம்சத்தின் கிரிகள் எல்லாம் இருக்குன்னு சொல்றாரு. சாத்தானுடைய மிக கொடிதான ஒரு தந்திரம். அப்ப என்னதான் பண்ணணும் அப்படின்னா, நம்ம பாடத்தினுடைய டைட்டில் நம்ம பார்க்கறது போலதான், பழிவாங்குதல் கர்த்தருக்குரிய, தேவனுக்குரிய. அவங்க பார்த்துக்குவாங்க, அவங்க நீதி செய்வாங்க. ஸோ நம்ம எப்படி இருக்கணும்னா, விழித்து கொண்டு ரொம்ப தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும். ஸோ மற்றவர்கள் தூங்குறது போலன்னா பாருங்க, புதிய நாளின் முன்காட்சிகளை காண்பதற்கு அவர்கள் விழிப்பாக இருக்கவில்லை. மற்றவங்க தூங்குறாங்கன்னு இந்த அழைப்புல வந்து, அதாவது தூங்கக்கூடியவங்க எப்படி இருக்காங்கன்னா, அந்த புத்தியுள்ள கன்னிகள், புத்தி இல்லாத கன்னிகளையும் நம்மளுக்கு தெரியும். விழிப்பா இருக்கிறவங்க சபையாயிடுறாங்க. தூங்குனவங்க என்ன பண்ணிட்டாங்க? மணவாளன் வந்துட்டார், எண்ணெய் இல்லை, அவங்ககிட்ட ஒன்றும் ப்ரிப்பரேஷன் இல்லை, அதனால திரள் கூட்டமா போறாங்க. அப்போ பாருங்க, புதிய நாளினுடைய அந்த ஒரு முன்காட்சிகளை காண்பதற்கு விழிப்பா இல்லை அப்படின்னா, அது ஆசீர்வாதமான ஒரு காலை. அந்த நாளை பார்ப்பதற்கு ஒரு விழிப்பா இல்லை அப்படின்னா, மிகப்பெரியதான ஒரு ஸ்லாக்கியத்தை இழப்பது போல. பாருங்க, உலகமோ இந்த உலகத்தின் ஆவியாலும் தவறான உபதேசங்களாலும் மதிமயங்கி மணவாளனின் வந்திருத்தலை குறித்து அறியாமல் இருக்குது. இன்னைக்கு உலகம் அப்படித்தான் இருக்கு. கிறிஸ்து வந்தா என்ன, வரலன்னு என்ன, அதை பத்தி நம்மளுக்கு ஒன்றும் கவலை இல்லை. கிறிஸ்தவர்கள் கூட அப்படித்தான் இருக்கிறாங்க. ஆனா இந்த உண்மையான ஒரு அழைப்பில் இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் ஆகிய நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மணவாளனுடைய வந்திருத்தல் நம்மளுக்கு தெரியும். அவர் வந்திருக்கிறார். வந்துதான் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, போஜனம் கொடுத்துருக்கார் சபைக்கு. ஸோ இதை அறியாமல் நாம் இருந்துடக்கூடாது, விழிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்ப மற்றவர்கள் தூங்குவது போல நாம தூங்கக்கூடாது. அப்ப உங்களை சுற்றிலும் பரவி இருக்கும் சோம்பலால, அந்த நிலையால நீங்கள் தூக்கமடையாதபடிக்கு, தூங்கி வழியாதபடிக்கு விழித்திருந்து சுறுசுறுப்பா இருங்க, செயல்பட்டுட்டே இருங்க. ஏதாவது ஒரு தேவனுடைய வேலைகளை நாம் என்ன பண்ணிட்டு இருக்கணும்? செஞ்சுட்டே இருக்கணும். உங்களை சுற்றிலும் பரவி இருக்கக்கூடிய சோம்பல் நம்மளை சுத்தி அப்படித்தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, தேவனுடைய வேலையை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சாத்தான் என்ன பண்ணுவான்னா, ஏதோ ஒரு வகையில இடைஞ்சல் பண்ணிட்டே தான் இருப்போம். ஸோ அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம வந்து செவி சாய்த்தரக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவோம். ரொம்ப சுறுசுறுப்பாக இயங்கிட்டே இருக்கணும். அதான் நம்ம வந்து படிப்போம், எம்டி மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி. காலியாக நம்முடைய மைண்டை வச்சுருந்தோம்னா, சாத்தான் வந்து தேவையில்லாத வந்து ரொப்பிகிட்டே இருப்பான், உள்ளே போட்டுகிட்டே இருப்பான். நீ இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், அதை செய். ஸோ எப்போவுமே நம்ம எப்படி தான் இருக்கணும்னா, நம்முடைய அன்றாட வாழ்க்கையை நம்ம பிஸியாக வச்சுக்கணும். எப்படி அப்படின்னா, தேவனுடைய காரியங்களிலும் மற்ற விஷயங்களையும் நம்ம அப்படி பிஸியாக வச்சுக்கணும். ஸோ நம்ம சத்தியத்தை பொறுத்த மட்டில் தூக்கமும் விழித்திராத நிலையும் உள்ள அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் பல நூற்றாண்டுகளாக கர்த்தருடைய ஜனங்கள் கிட்ட நிலவி வந்துட்டே தான் இருக்குது. இன்னைக்கு மட்டும் இல்லை,
பல நூற்றாண்டுகளாக இப்படி வந்துட்டு தான் இருக்குது. ஸோ கர்த்தருடைய உண்மையான சீசரில் பலர் உலகத்தை மாற்றமடைய செய்வதை பற்றி கனவு கண்டு வருகிற அதே வேளையில், உலகத்தை நாங்கள் என்ன பண்ண போறோம், மாற்ற போறோம் அப்படின்னு சொல்லி கனவு கண்டுட்டு வரக்கூடிய அந்த வேளையில, சாத்தான் அவர்கள் மத்தியில களைகளை தாராளமாக விதைச்சு வருகிறான். அப்போ உண்மையான தேவனுடைய வேலைகளும் அங்க நடக்குது, கலைகளும் அங்க நடக்குதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அதான் நம்ம ஊமையில கர்த்தர் சொன்னார் இல்லைங்களா, மனுஷர் நித்திரை பண்ணுகையில அவனுடைய சத்துரு வந்து பிசாசு வந்து என்ன பண்றான்னு சொல்லி பண்ணா, கோதுமைக்குள்ள களைகளையும் அங்க வந்து விதைக்கிறான் அப்படின்னு சொல்லி. அதனால நம்ம நம்ம தெளிந்த புத்தியுள்ளவர்களா இருந்து விழிப்போடு இருக்கணும்னு சொல்லி. அப்ப அந்த நாளுக்காக, அந்த நாளை உண்டு பண்ணக்கூடிய மேசியாவின் ராஜ்யத்திற்காக நம்ம விழித்துக் கொண்டிருக்கணும். நம்முடைய சொந்த இருதயங்களை கவனித்து விழிப்போடு இருக்கணும். என்ன பண்ணுங்களா, நம்முடைய சொந்த இருதயத்தை நாம் ஆராயணும். நம்ம மற்றவருடைய இருதயத்தை ஆராய்வதற்காக நம்ம வரல. தேவனும் வந்து, மகனே உன் பக்கத்தில் இருக்கக்கூடிய இருதயத்தை தான் சொல்லி கேட்கல. மகனே உன்னோட பக்கத்தில் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுடைய இருதயத்தை தான் சொல்லி கேட்கல. என்ன சொன்னாருங்க, நீதிமொழிகள் படிக்கிறோம் இல்லைங்களா, மகனே உன் இருதயத்தை எனக்கு தான், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை நீ காத்துக்கொள். நம்முடைய இருதயத்தை தான் சொல்றார். அதுதான் நம்முடைய மூத்த சகோதரர் சொல்றார், நம்முடைய சொந்த இருதயங்களை கவனித்து விழிப்போட அங்க வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி அங்க வந்து சொல்றார். ஏன் அப்படின்னா பாருங்க, தற்காலத்தினுடைய அந்த ஒரு கண்ணிகளில் இருந்து நம்மை காத்துக்கொள்ளத்தக்கதாக நம்மளை வந்து பார்த்து கொள்ளணும். முழுமையாக விழித்திருந்து இந்த ஒரு வேத வாக்கியத்தின் நிறைவேற்றத்தை உற்று கவனிக்கணும். மேலும் இந்த காலத்திற்கே உரிய கடமை என்ன அப்படிங்கிறத உணர்ந்து அதை செய்யறதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். விழிப்போடு இருக்கிறவங்க இந்த அற்புதமான விஷயங்களை மற்றவருடைய கவனத்திற்கு கொண்டு போகணும்னு சொல்லி. அப்ப தற்காலத்தினுடைய இந்த ஒரு கண்ணிகளிலிருந்து நம்மளை வந்து காத்துக்கொள்ளணும்னு சொல்லி. அப்ப நம்ம விழித்து கவனித்து இருக்கும்போது பாருங்க, கோபம், துர்க்குணம், வெறுப்பு, பொறாமை, சண்டை, சச்சரவு அப்படிங்கிறவங்கள நம்ம எடுத்து போட்டுடலாங்களா விழித்திருக்கும் பொழுது. அப்படின்னா ஆவியில் விழித்திருக்கிறது, ரிச்சுவல் மைண்டு அதுல சொல்றாரு. அப்ப அப்படி நம்ம விழிச்சிருந்தோம் அப்படின்னா, அப்படி உதாரணத்திற்கு இப்ப நான் எதுக்காக இந்த அழைப்புக்குள்ள வந்து அப்படிங்கிறத உணர்ந்துட்டு அந்த விழிப்போடு இருந்துட்டோம் அப்படின்னா, இந்த கோபம் வராது, இந்த துர்க்குணம் வராது, இந்த வெறுப்பு வராது, இந்த பொறாமை வராது, சண்டை சச்சரவு வராது, இதெல்லாம் வராது. ஸோ அப்போ நம்ம தான் விழிப்போட இருந்து நம்முடைய அழைப்பின் உன்னதத்தை நாம் நோக்கி பார்க்கணும். அப்போ மாபெரும் பிரதான ஆசாரியனுடைய அந்த ஒரு அடிச்சுவடுகளில் முடிந்த வரைக்கும் நடப்பதற்கு முயற்சிகளை ஏறெடுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நடக்கணும். பலன் தேவன் கொடுப்பார். நாளெல்லாம் முடியுமா அப்படின்னு நினைக்க வேண்டாம். தேவன் பலன் கொடுப்பார். நம்ம நடப்பதற்கு பிரயாசங்கள் ஏறெடுக்கணும். அதனால தான் விழித்து இருங்கள் அப்படிங்கிறார். அப்போ அந்த ஒரு விழித்திருங்கள் அப்படிங்கிற ஒரு கட்டளை விழித்திருப்பவர்களுக்கு ஏற்ற வேளையில ஏற்ற அறிவு அருளப்படும் அப்படிங்கிறதையும், அந்த அறிவு விழிப்புடன் இல்லாதவர்களிடம் காணப்படாது அப்படிங்கிறதையும் அர்த்தப்படுகிறது இல்லையா அப்படின்னு சொல்லி. அப்ப தெளிந்தவர்களா இருக்கணும் அப்படின்னா பாருங்க, இங்க சகோதரர் சொல்றாரு, போதை தரக்கூடிய அந்த ஒரு மதுபானங்களை பயன்படுத்துவங்களை குறித்து அவங்களை குறித்து சொல்லல. அசட்டை போக்குடன் இருக்கிறது பற்றி இங்க குறிப்பிடல. மாறாக கர்த்தருடைய ஊழியத்துடன் தொடர்புடைய தற்போதைய வாய்ப்புகள் மற்றும் ஸ்லாக்கியங்களை ஊக்கத்தோடு மதித்து உணர்வதில் தெளிந்தவர்களா இருக்கணும். அப்படின்னா தேவனுடைய ஊழியத்திற்குன்னு ஒரு கணம் இருக்கு, ஒரு ஆழமான பார்வை இருக்கு. அதை நாம் செலுத்தணும், நாம் கொடுக்கணும். தெளிந்த சிந்தையுடையவர்களா இருக்கணும். உபதேசத்தினுடைய அந்த ஒரு பலவித காற்றினால தூண்டப்பட்டு அலைகிறவர்களாக இருக்க வேண்டாம். பரான விஷயங்களை உள்ள ஏற்றிக்கொள்ள வேண்டாம்னு சொல்லி சொல்றோம். ஒரு கிருபையின் ஆவியை நாம வந்து பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்படின்னா கிருபையின் ஆவி அப்படிங்கிறது தெய்வீக கிருபை, கிறிஸ்து மூலம் காண்பிக்கப்படக்கூடிய தயவினுடைய அந்த ஒரு ஆவியாக இருக்குது. பாவ நிவாரணத்தையும் நமது மீட்பரினுடைய அந்த ஒரு பலியிலும் பலனிலும் அவருடனான ஐக்கியத்தையும் வழங்கியதுதான் தேவனுடைய கிருபை. அப்ப இந்த ஒரு சுவிசேஷ யுகத்துல இந்த உன்னத அழைப்போட நம்மை அழைத்த தயவு தாங்க அந்த ஒரு கிருபை, தேவ கிருபை அப்படிங்கிறது. இந்த ஒரு யுகத்துல இந்த உன்னத அழைப்பை நம்மளுக்கு கொடுத்தது தான். தேவனுடைய கிருபையின் அனைத்து தயவுகளும் ஸ்லாக்கியங்களும் பாவ நுகத்திலிருந்து விடுதலை அந்த ஒரு அளித்த அந்த ஒரு தெய்வீக தயவாக இருக்குது. இப்படியாக நம்மை வந்து கொண்டு வந்தது அந்த ஒரு கிருபையின் ஆவி, அதாவது தயவின் ஒரு ஆவின்னு சொல்லி. அந்த நிந்திக்கிறதுங்கிறது அவமானப்படுத்துறது, அது அவமரியாதை செய்யறது. கடைசியா அதுல சொல்றாரு பாருங்க, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த ஒரு தேசத்துக்குள்ள நுழைய அனுமதிக்கப்படாத மோசையாளர் நிழலாக காண்பிக்கப்பட்டது. மிகப்பெரிய ஒரு ஊழியக்காரர் தான் அவர். அவர் மாதிரி
ஊழியங்கள் செய்துட்ட ஒரு பழைய ஏற்பாட்டில் ஆட்கள் அப்படின்னா குறைவு தான். இஸ்ரேல் ஜனங்களை அவ்வளோ அருமையாக வழி நடத்திட்டு வந்தார். ஆளும் அவருக்கு தேவன் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டுனா, அங்கே அரண்மனையில் அனுபவங்கள் கொடுக்கும் 40 வருடம், அடுத்து வனாந்தரத்தில் 40 வருடம். அப்போ பாருங்க, அந்த ஒரு ஜனங்களை வழிநடத்துவதற்கு இப்படிப்பட்ட பல்வேறு அனுபவங்கள் அங்கே தேவன் கொடுத்து தான் அவரை வந்து ஒரு லீடராக செலக்ட் பண்ணிக்கணும். ஆனால் அவருக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா, மிகப்பெரியதான ஒரு டென்ஷனில் எல்லாரும் ஜனங்கள் ஏற்படுத்தின அந்த ஒரு ப்ரெஷர்னால என்ன பண்ணிட்டார் சொல்லி பார்த்தோம்னா, கண்மலைய அப்போ அந்த அந்த இடத்துல அந்த ப்ரெஷர்னால கையை அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்போ அதனால என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா, தூரத்தில் நின்று அந்த ஒரு கானானை பார்த்துட்டு பெருமூச்சு ஆசீர்வாதத்துக்குள்ள அவர் போக முடியல. சகோதரர் எழுதும் பொழுது, மாபெரும் ஊழியக்காரனும் என்ன பண்ணுவான்னா இடறி போவது வாய்ப்பு இருக்குன்னு தேவன் அங்கே மோசே. ஸோ அப்போ அன்புக்குரிய சகோதரர் சொல்ல, எவ்வளோ பெரிய ஊழியக்காரர்களாக நாம் இருந்துட்டாலும் நமக்கும் சோதனைகளும் வரும். ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணுங்கிறத இந்த மோசையினுடைய விஷயத்தில் நம்ம வந்து கவனிக்கிறோம். அப்படின்னா நிந்தித்திடக்கூடாது, இன்சல்ட் பண்ணிடக்கூடாது. தேவனுடைய ஒரு கிருபைகளை, தேவனுடைய வார்த்தைகளை அதை நம்ம இன்சல்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்றோம். அப்போ அந்த ஒரு கொடிதான அப்படின்னா பாருங்க, கடுமையான ஒரு தண்டனை, அதிக வேதனையானது என்று அர்த்தப்படுத்தாது, மாறாக அதிக கடுமையான அல்லது அதிக எடையுள்ள ஆக்கினை அப்படிங்கிறத அர்த்தப்படுத்தும். அப்படின்னா தூக்க முடியாது, தேவன் கொடுத்த தண்டனை தூக்க முடியாது. அதான் சொல்றாரு, நம்மளுக்கு கொடிதான அப்படின்னா உடனே நம்ம எப்படி நினைப்போம் அப்படின்னா ரொம்ப தீவிரமா இருக்கும், கடுமையா இருக்கும், அதே போல அது வேதனை கொடுக்கக்கூடியதா இருக்குன்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனாலும் அதை காட்டிலும் ஒரு ஆழமான ஒரு அர்த்தம் கொடுக்குறாரு. அதிக கடுமையான அல்லது அதிக எடையுள்ள ஒரு ஆக்கினை நம்மளுக்கு வரும். அதனால தூக்க முடிகிற அளவுக்கு தான் தூக்க முடியும் வெயிட், அதுக்கு மேல தூக்க முடியாது. அது அது அதுக்கு மேல கொடுத்துட்டா எப்படி தூக்குறது? அமிழ்ந்து போயிடுவோம், தூக்க முடியாது. அது போலதான் அந்த அதிக எடையுள்ள ஒரு ஆக்கினி அங்க. அப்ப அந்த மரணத்திற்கு ஏதுவான ஒரு பாவம் நம்பிக்கையற்றதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல முதலாம் மரணத்தை விட இது கொடிதானதாக இருக்குதுன்னு சொல்லி, அப்ப அந்த ஒரு தண்டனைக்கு அது உயிர்த்தெழுதல் இல்லாத ஒரு மரணமாக இருக்குது. அந்த மோசேயினுடைய நியாய பிரமாணத்தை அசட்டை செஞ்ச எவனுமே அந்த ஒரு மரண தண்டனைக்கு ஆளானான். அதிலிருந்து அவன் கிறிஸ்துவின் புண்ணியத்தின் மூலமே அது விடுவிக்கப்பட முடியும். அப்ப அந்த மோசேயினுடைய நியாய பிரமாணம் மரண தண்டனையை விதித்திருந்ததே, ஆனால் அதிக வெளிச்சத்தின் கீழ் மனப்பூர்வமாக மீறுகிறவன் இன்னும் கடுமையான தண்டனையை அனுபவிப்பான் என்பது உறுதி. பார்க்கலாம் பாருங்க, மோசேயினுடைய நியாய பிரமாணம் மரண தண்டனை விதிச்சது. அதிக வெளிச்சத்தின் கீழ் இப்ப நாம் இருக்கிறோம். அதிக கர்த்தர் 2ஆம் வருகையில வந்து இன்னைக்கு நிறைய சத்தியங்கள் வெளிப்படுத்துறாரு, கொடுக்குறாரு. அதிக வெளிச்சத்தின் கீழ் மனப்பூர்வமா மீறுறது அப்படின்னா துணிஞ்சே செய்யறது இன்னும் கடுமையான தண்டனை அனுபவிப்பான். இந்த 7ஆம் கால சபைக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா, அதிகமான சத்தியங்கள் இந்த 7ஆம் கால சபையில தான் கிடைக்குதுங்க. அதிகமான சத்தியங்கள் இந்த 7ஆம் கால சபையில தான் கிடைக்குது. அதிகமான மீறுதலும் இந்த 7ஆம் கால சபையில தான் நடக்குது. அப்படித்தான் சொல்றோம். ஸோ நாங்கள் நிறைய சத்தியம் வச்சிருக்கிறோம், நிறைய சத்தியம் எங்ககிட்ட இருக்குது. ஆனா நிறைய சத்தியத்திற்கேற்ற கிரியைகள் நம்ம ஒவ்வொருவரிடம் இருக்குது. அதான் தேவன் பார்க்குறார். ஸோ அதுதான் நம்ம கடைசி நாட்கள்ல நம்ம தேவனிடத்துல நம்ம கொண்டு போய் நம்முடைய சர்டிஃபிகேட் தான் பாருங்க. இன்னைக்கு நிறைய ஸ்போர்ட்ஸ்ல நிறைய சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்கி வைக்கலாம். ஒரு பையன் 10th படிக்கிறாரு அப்படின்னா ஸ்போர்ட்ஸில் நிறைய சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருக்கோம். ஓகே, ஸ்போர்ட்ஸில் சர்டிஃபிகேட் மெயின் எக்ஸாமில் 10th மெயின் எக்ஸாமில் ரொம்ப குறைவான மதிப்புனால ஃபெயில் ஆயிட்டார். ஆனால் அந்த ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்லாம் வச்சு வந்து ஏதாவது மேற்படிப்பு போயிட முடியுமா, அல்லது வேலைகள் வாங்கிட முடியுமானா முடியாது. ஏன்னா மெயின்லேயே கோட்டை விட்டாச்சு. ஸோ அது போல் நம்மளுக்கு மெயின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளுக்கு குமாரனுடைய சாயல் தான். அதில் நம்ம கோட்டை விட்டுட்டு நாங்கள் நிறைய சத்தியம் படித்து வச்சிருக்கிறோம், நாங்கள் நிறைய சத்தியங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருந்துட்டோம் அப்படின்னா நம்மளை போல பரிதவிக்க வேறு யாருமே இல்லை. ஸோ மிக கடுமையான ஒரு தண்டனை தான் அனுபவிப்பாங்கிறது உறுதின்னு சொல்லிட்டேன். ஸோ மோசேக்கு கீழ்ப்படியாமல் போனதற்காக கொல்லப்பட்டாங்க. 2ஆம் மரணத்தை அனுபவிக்க போகிறவருக்கு நிழலாக அங்கே வந்து அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருந்துச்சுன்னு. ஸோ இந்த கருத்துக்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அனைவரையும் மிகவும் ஊக்கமுள்ளவர்களாகவும் மிகவும் ஜாக்கிரதையுள்ளவர்களாகவும் மாற்றணும். இதை படிக்கிறோம் இல்லைங்களா, இதை கேட்குறோம் இல்லைங்களா, இது நம்ம உணர்வடையும்படி நம்ம மாற்றணும். பொதுவாகவே அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம படிக்கக்கூடிய கேட்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் முதலாவது நமக்கு. ஏன்னா இந்த அழைப்புல நாம் எதுக்கு வந்திருக்கிறோம்னா, நம்மளை நாம் சீர்தூக்கி பார்ப்பதற்காகத்தான் வந்திருக்கோம்.
139ஆம் சங்கீதத்துல நம்ம வாசிக்கும் 139ஆம் சங்கீதம் 23, 24 பாருங்க. தேவனே என்னை ஆராய்ந்து, எத்தனை டைம் என்னைன்னு சொல்லி வருது கவனிக்கலாம் பாருங்க. தேவனே என்னை ஆராய்ந்து 1, என் இருதயத்தை 2 அறிஞ்சு கொள்ளுங்க. என்னை சோதித்து 3, என் சிந்தனைகளை 4 அறிந்து கொள்ளுங்க. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ 5 என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நீங்க நடத்துங்க. 6 முறை வரும். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளை தான் நம்ம சரி தூக்கி பார்க்கணும் ஒழிய, மற்றவர்களை நாம் பார்ப்பதற்கு, நிதானிப்பதற்கு, அல்லது அவங்கள குறித்து நாம வந்து கருத்துக்கள். ஏன்னா இப்போ போட்டி நம்மளுக்கு தான். என்ன போட்டி அப்படின்னா, சாத்தானுடைய தந்திரங்களை எதிர்த்து நின்று இந்த ஒரு ஓட்டத்தில் ஓடுறதுக்கு போட்டி நம்மளுக்கும் அவருக்கும் தான். ஸோ நம்மளை நாம் சீர்தூக்கி பார்த்து தான் நம்ம வந்து நம்மளை என்ன பண்ணணும், சரி பண்ணணும் அப்படிங்கிறது இங்கே வந்து படிக்கிறோம் சங்கீதங்கள் புஸ்தகம். ஸோ அதுதான் நம்ம வந்து பார்க்குறோம் பாருங்க. ஏற்றுக்கொண்டவர்களாக, ஊக்கமுள்ளவர்களாக, ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக நம்மளை நாம் மாற்றிக்கொள்ளணும். ஸோ அப்போஸ்தலர் இந்த ஒரு வசனத்தை உலகத்திற்கு சொல்லலை, அதனால இது வேற யாருக்கோ அப்படிங்கிறத நம்ம நினைச்சுக்க வேண்டாம். மாறாக சபைக்குத்தான் இதை பிரயோகிக்கிறார், நமக்கு தான் சொல்றார். அப்போ நம்ம தான் கணக்கு கொடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம தான் படிச்சிருக்கோம், நம்ம தான் தெரிஞ்சிருக்கோம். ரொம்ப கவனமா இருக்கணும். அடுத்து தான் இங்க 30ஆம் வசனத்தை சொல்றார், எபிரேயர் 10:30. பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதிர் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார் என்றும் சொன்னவர் இன்னார் என்றும் அறிவோம். இப்போ நம்ம மேலே பார்த்துட்டு வந்த இந்த 3 காரியங்கள், இந்த 3 காரியங்கள் அப்படிங்கிறதுமே நம்ம கிட்ட காணப்படாதபடிக்கு நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இப்படி பேசிட்டு வந்தார் அப்போஸ்தலன். இப்போ இந்த 3 விஷயங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்தவர் இதை சொல்லி முடிச்ச உடனே இதை கேட்ட அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. தவறு செஞ்சுட்டோமோ அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கக்கூடிய ஒரு சூழலுக்குள்ள அவங்க கொண்டாந்துட்டார். இப்போ நம்ம கூட கேட்டோம் இல்லைங்களா, இப்போ நம்ம கூட இந்த விஷயங்களெல்லாம் செஞ்சுட்டு, அதாவது தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதிக்கிறதுன்னா அவமானப்படுத்துறது, பரிசுத்தம் செஞ்ச ஒரு உடன்படிக்கையை மதிக்காம போறது, கிருபையின் ஆவியை நிந்திக்கிறது, இந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ ஒரு பயம் வருது, செஞ்சுட்டோமோ அப்படின்னு சொல்லி. அப்படி செஞ்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், இனிமேல் செஞ்சிடக்கூடாது. இன்னைக்கு தேவன் தெரியப்படுத்திட்டாரு, இனிமேல் அதை வந்து நம்ம செஞ்சிடக்கூடாது. ஸோ அதைத்தான் அங்கே வந்து சொல்ற, இனிமேல் அது வந்து செய்யாமல் இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் சொல்றாரு. பழி வாங்குதல் எனக்குரியது, நான் பதில் செஞ்சிடறேன். கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார் என்றும் சொன்னவர் இன்னார் என்று அறிவோம். எபிரேயர் 10:31 சொல்றாரு, ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமா இருக்குமே. அருமையா சொல்லிட்டார். ஜட்ஜ்மெண்ட், ஜீவனுள்ள தேவனுடைய கரங்களில் விழுகிறது பயங்கரமா இருக்கும் அப்படின்னா பாருங்க, அதுதான் அதிக எடையுள்ளதா இருக்குது. தேவன் பதில் செய்ய அவர் என்ன பண்றாரு சொல்லி பாட்டுன்னா, நான் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துக்கிறேன், பழி நான் வாங்கிக்கிறேன்ப்பா, நீ தேவனுடைய இடத்த நீ எடுக்காதேன்றார், செய்ய வேண்டாங்கிறார். இந்த வசனங்கள் பாருங்க, பழைய ஏற்பாட்டுல தேவன் வந்து முன்னமே சொல்லி வாசிக்கலாம். 32. பழி வாங்குவதும் பதிலளிப்பதும் எனக்கு உரியது, ஏற்ற காலத்தில் அவர்களுடைய கால் தள்ளாடும், அவர்களுடைய ஆபத்து நாள் சமீபமாய் இருக்கிறது, அவர்களுக்கு நேரிடும் காரியங்கள் தீவிரித்து வரும். சொல்லிட்டார், பழி வாங்கிறதும் பதில் அளிக்கிறதும் எனக்குரியதுங்கிறார். பழி வாங்கிறதும் பதில் கொடுக்கறது எனக்குரியது, அது நம்ம யாரும் செய்ய வேண்டான்றார். ஏற்ற காலத்துல அவங்களுடைய கால் தள்ளாடும், அப்படி செஞ்சாங்க அப்படின்னா ஏற்ற காலத்துல அவங்களுடைய கால் தள்ளாடும், அவர்களுடைய ஆபத்து நாள் சமீபித்திருக்குது. நம்ம வந்து நினைக்க வேண்டாம் அன்புக்குரிய சகோதரர்களே, பழி வாங்குதல் தேவனுடைய வேலை. அதை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஆபத்து நாள் ரொம்ப சமீபமா இருக்குதுன்னு அர்த்தம். அவர்களுக்கு நேரிடும் காரியங்கள் ரொம்ப தீவிரித்து வரும். ரொம்ப கிளியரா சொல்லிட்டார். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்த்து, யாரைத்தான் நியாயம் தீர்க்கிறாருங்களா? தம்முடைய ஜனங்கள் தான், மாறாக உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களை அல்ல. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்த்து, அவர்கள் பலன் போயிற்றென்றும் அடைக்கப்பட்டவர்களாவது விடுதலை பெற்றவர்களாவது ஒருவரும் இல்லை என்றும் காணும்போது தம்முடைய ஊழியக்காரர்கள் மேல் பரிதாபப்படுறான்னு சொல்லி சொல்றோம். இதுல 35ஆம் வசனத்தினுடைய காரியங்களை நம்ம கவனிக்கும் போது, தேவனுடைய கிருபையை, தேவனுடைய இரக்கங்களை அசட்டை செய்கிறவர்கள் மேல தண்டனை வரும்னு சொல்லி சொல்றார். அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, தேவன் அவங்கள நான் பழிக்கு பழி வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறார். ஆபத்து அவங்களுக்கு சீக்கிரமா இருக்குதுன்னு சொல்லி
ஆனா நாம வந்து தேவனுக்கு உண்மையா பயந்து நடந்துட்டோம் அப்படின்னா நமக்கான நியாய தீர்ப்பு நீதியாக தேவனுடைய சமூகத்தில் பார்க்கப்படும். ஏன் அப்படின்னா நம்ம தேவனுக்கு பயந்து நடந்துட்டோம் அப்படின்னா நீதியான ஒரு காரியமாக தீர்ப்பாக அங்க இருக்கு. ஏன் அப்படின்னா கர்த்தர் என்ன பண்றாரு, தம்முடைய ஜனங்களை நீதியோட, ஜனங்களை சத்தியத்தோட நியாயம் தீர்க்க போறார். வாசிக்கலாம் பாருங்க 96ஆம் சங்கீதம். அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயந்தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்கள் சத்தியத்தோடும் நியாயந்தீர்ப்பார். அவர் வர்றாரு, அவர் பூமியை நியாயம் தீர்க்க வராரு. அவர் பூலோகத்தை நீதியோட, ஜனங்களை சத்தியத்தோட அவர் என்ன பண்றாரு, நியாயம் தீர்க்க போறாரு. இப்படியான அந்த ஒரு நியாய தீர்ப்பை அங்க வந்து பேசுறாரு. அப்ப இந்த ஒரு நியாய தீர்ப்புல நன்மைதான் கிடைக்கும். இதற்கான எச்சரிப்பு தான் இங்க வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து 2 விஷயங்கள். அதாவது ஒண்ணு, தேவனுக்கு விரோதமா செஞ்சிட்டோம் நடந்துட்டோம் அப்படின்னா தேவன் என்ன பண்றாருன்னா பழிக்கு பழி வாங்குறாரு. புரிஞ்சுக்கலாம். தேவனுக்கு விரோதமா நடந்துட்டோம் அப்படின்னா தேவன் பழிக்கு பழி வாங்குறாரு. ஏன்னா மற்றவர்களை நாம நிதானிப்பதற்கு, மற்றவர்களுக்கு மேல நாம நியாயம் செலுத்த நம்ம யார்? அதனாலதான் சகோதரர்களாக சொல்லும்போது ஜெபம் பண்ணி தேவனே பார்த்துக்கிறார். தேவனுக்கு விரோதமா செஞ்சுட்டோம் நடந்துட்டோம் அப்படின்னா தேவன் பழிக்கு பழி வாங்குறான்னு சொல்லிட்டாரு. இல்ல நாங்க உண்மையோட தான் நடந்துட்டோம் அப்படின்னா தேவன் நீதியோட நியாயம் தீர்த்துருவார். தேவன் நீதியோட நியாயம் தீர்த்துருவாரு, நன்மையும் கொடுப்பாரு. ஏன்னா நம்ம நீதி செஞ்சா நன்மைதான், அநீதி செஞ்சா அதற்குண்டான ஜட்ஜ்மெண்ட் வரும். இந்த 2 காரியத்தை இங்க அப்போஸ்தலர் ஜனங்களுக்கு முன் வைக்கிறார். இன்னைக்கு அதே ஒரு காரியம் தான் நமக்கு முன். இது எதுல தெரிந்தெடுத்து கொள்றீங்க அப்படின்னு சொல்லி அங்க இஸ்ரேல் ஜனங்களுக்கு அங்க வந்து அதே விஷயத்துல நம்ம எதை நாம தேவனுக்கு விரோதமாக நாம நடக்கிறதா அல்லது தேவனுக்கு உண்மையா நடக்கிறதா? மீண்டும் நம்ம வாசிக்கும் பொழுது பாருங்க, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்ய போறேன். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார் என்று சொன்னவர் இன்னார் என்று ஜீவனுள்ள தேவனுடைய கரங்களில் விட்டு பயங்கரமா இருக்குமே அப்படின்னு சொல்லி. அப்போ பாருங்க, பழி வாங்குதல் அப்படிங்கிறது தீயவர்களை தேவன் தண்டிப்பார். கர்த்தருடைய வழியை கைவிடுபவர்களாக இருக்கிறாங்க. அப்போ கர்த்தர் சொல்றாருன்னா யெகோவா தேவன் தான். நம்ம யாருடன் தொடர்பு கொண்டிருக்கிறோமோ அவரை நாம் நினைவு கூறணும். அப்ப நம்ம யார்கிட்ட தொடர்பில் இருக்கிறோமோ அவங்களுடைய சிந்தனை தான் நம்மளுக்குள்ள அடிக்கடி வரும். ஏன்னா அவங்க கிட்ட தான் நம்ம என்ன பண்றோம், ஃப்ரீக்வெண்டா பேசுறோம். அப்ப நம்ம தேவனோடு நம்ம ஃப்ரீக்வெண்டா பேசணும் அப்படின்னா தேவனுடைய தொடர்பு நமக்கு. அவர் நியாயம் தீர்க்க போறார் அப்படின்னா சுவிசேஷ யுக தற்காலம் தான். அவர் நம்மை தனிப்பட்ட முறையில் நியாயம் தீர்க்கும் வரை நம்ம காத்திருக்க வேண்டாம். வந்து நியாயம் தீர்க்கட்டும்னு சொல்லி நம்ம காத்திருக்க வேண்டாம். நம்மை நாமே சோதித்தறிந்து நம்மிடத்தில் எவையெல்லாம் அவரது அறிவுரைகளுடன் ஒத்துப்போகாமல் இருக்கின்றனவோ அவைகளை சரி செய்யணும். இண்டிவிஜுவல் மாற்றம் நம்மளுக்குள்ள வரணும்னு சொல்லி அவர் வந்து நம்மளை நியாயம் தீர்க்கட்டும் அப்படின்னு நம்ம காத்திருக்க வேண்டாம். அது ரொம்ப எடையுள்ளதா இருக்கும் அப்படின்னா தாங்க முடியாது. ஜீவனுள்ள தேவனுடைய கரங்களில் விழுவது இவ்வளோ பயங்கரமா இருக்கும், ரொம்ப பயங்கரமா இருக்கும், ரொம்ப பயங்கரமா இருக்கு, தாங்க முடியாது நம்மளால. அதனாலதான் சொல்றாரு, அவர் வந்து நம்மளை நியாயம் தீர்க்கிற வரைக்கும் நம்ம காத்திருக்க வேண்டாம். நம்மை நாமே சோதி தறியலாம். நம்மிடத்துல எதெல்லாம் தேவனுடைய ஆலோசனைகளுக்கும் அறிவுரைகளுக்கும் எச்சரிப்புகளுக்கும் ஒத்து போகாமல் இருக்குது, மிஸ்மேட்ச் ஆகுது, இதெல்லாம் மிஸ்மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு சரி செஞ்சிடலாம். அப்படி சரி செஞ்சுட்டோம் அப்படின்னா நம்ம தப்பிச்சுக்கலாம் நியாய தீர்ப்பு. சரி செய்யாம இன்னும் அழுக்கான கந்தைகளை எடுத்து வச்சுட்டு சரியான ஒரு விஷயம் தான் அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டே இருந்துட்டோம் அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரி மிக ஜட்ஜ்மெண்ட் தான் மீண்டும் நம்ம குறிப்பிட்டோம். முடியாது, நம்மளால எடையா இருக்கும், இப்போ வழியாகவும் இருக்கும், இப்போ வேதனையாகவும் இருக்கும். ரொம்ப கவனமா இருக்கணும். ஸோ போதுமான அளவு விழிப்பாய் இராததினால் ஒருவன் சோதனைக்குள்ளாக நேர்ந்தால் கர்த்தர் சில அனுபவங்களை தருவார்களாம். அப்படின்னா விழிப்பா இல்லைன்னா ஒரு சில சோதனைகளுக்குள்ள வந்துடும், அனுபவங்களை தருவாரு. அதை சரியான வகையில் ஏற்றுக்கொண்டார்களே ஆனால் அவை அவர்களின் நன்மைக்கு ஏதுவாக கிரியை செஞ்சு அந்த அனுபவங்களை சரியா நம்ம ஏற்றுக்கொண்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்குள்ள சரியான கிரியை செய்யும், நன்மைக்கு ஏதுவா அது மாறிடும். இல்ல தவறான அந்த அனுபவங்கள் மூலியமா தவறான ஒரு குணலட்சணங்களை நம்ம காண்பிச்சிட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு சோதனைக்குள்ள நம்ம தெரிந்து கொள்ளணும். ஏன்னா அவர் வந்து என்ன நியாயம் தீர்க்க
அவர் வந்துட்டார். இப்போ மிக சமீபமா இருக்கிறார். இப்போ அவர் வந்து இந்த கருக்குள்ள அருவாளை வச்சு நியாயம் தீர்க்கிற நம்ம இடம் கொடுத்துறாதபடி இப்பவே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மை நாம் நிதானிச்சு பார்க்கணும். ஏன்னா கொரிந்தியர்ல படிக்கிறோம் இல்லைங்களா, இதே ரட்சணிய நாள். So, இப்பவே அது ஒரு ரட்சணிய நாளா இருக்குது. இப்பவே நாம் நம்மை சீர் பார்த்து சரி செய்து நாளா இருக்குது. ஸோ இதை நம்ம அறிந்து கொள்ளணும் அப்படின்னா அது வீணான ஆலோசனை இல்லை. ஸோ டைம் பாஸ்க்காக நம்முடைய 7ஆம் தூதன் எழுதிட்டார், இது நம்மளும் டைம் பாஸ்க்காக உட்காந்து நம்ம கேட்குறோம் அப்படிங்கிற மாதிரி இல்ல. தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய எச்சரிப்பு, தேவனுடைய தெய்வீக ஆலோசனை. ஸோ அதை நம்ம கேட்டுக்கொள்ளணும். ஸோ ஜீவனுள்ள தேவனுடைய அப்படின்னா பாருங்க, பாவத்திற்கு எந்த சலுகையும் அளிக்காத, எந்த சாக்குகளையும் ஏற்றுக்கொள்ளாத மகா நியாயாதிபதியாக யெகோவா தேவன். பாவத்திற்கு எந்த சலுகையும் அளிக்க மாட்டார். பாவம்னா பாவம் தான் அவருடைய பார்வையில். எந்த சாக்குகளையும் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். நான் எதனால செஞ்சேன் தெரியுங்களா இந்த பாவம், எதனால செஞ்சேன் தெரியுங்களா இந்த மீறு, எதனால இந்த மாதிரி நான் வந்து ஒரு தேவையில்லாத ஒரு நீங்க உங்களுக்கு கூட ஒத்துப்போகாத ஒரு குணலட்சணத்தை காமிச்சு தெரியுங்களா அப்படின்னுலாம் தேவன் கிட்ட. நம்முடைய சுயநீதி, தேவ நீதி அதிலிருந்து மாறுபட்டது. பிரியமான சகோதர சொல்லே அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளாத ஒரு மகா நியாயாதிபதியாகத்தான் நம்முடைய தேவன் இருக்கிறார். அழுக்கான கந்தையெல்லாம் அங்க வேலையாகாது. ரொம்ப கவனமா இருக்கணும். நம்முடைய சொந்த நீதியை கொண்டு தேவனுக்கு முன்பாக நியாய தீர்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப பயங்கரமா இருக்குங்க. நம்ம பார்க்கிற பார்வை வேற, தேவன் பார்க்கிற பார்வை வேற. ஸோ நம்ம எப்படித்தான் பார்க்கணும் அப்படின்னா தேவன் பார்க்கிற விதமா நாம பார்க்கணும். தேவன் எப்படி பார்ப்பார், சகோதரன் ஒரு சகோதரியை தேவன் எப்படி பார்ப்பார், இப்படி நாம பார்க்கணும். தேவன் அவருடைய சத்தியங்களை எப்படி கொடுத்தார், பரிசுத்தம். ஏன் அப்படின்னா பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆகணும் அப்படிங்கறதுக்காக கொடுத்திருக்கார். அது எல்லாத்தையும் வாங்கிட்டு மீண்டும் நாம சொந்த கந்தைகளையும் அழுக்கைகளையும் நாம் வைத்துட்டு ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. நம்முடைய சொத்தை கொண்டு போய் தேவனுக்கு முன்பாக நியாய தீர்ப்புக்காக நின்றுட்டோம் அப்படின்னா பயங்கரமா இருக்கு. எல்லாமே எல்லாமே முடிஞ்சு பிரயோஜனம் இல்லை. அந்த அழைப்புல வந்ததே தேவனுடைய திரும்ப பார்ப்பதற்கு, அவருடைய சாயலை நாம் பெற்று நாம் தரிசி எந்த மாற்று கருத்து. வெற்றி பெற்றவர்களாக, ஜெயம் கொண்டவர்களாக, கிரீடத்தை பெற்றுக்கொண்டவர்களாக அவருடைய சமூகத்தில் போய் நிற்கும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும், ரொம்ப ஆனந்தமா இருக்கும். அது எல்லை இல்லாத மகிழ்ச்சி, ஜாய், அளவே இல்லை. கைவிடப்பட்டவர்களாக, திராயுத பாணியாக, ஒரு திரள் கூட்ட வகுப்பாராக நம்ம போய் நின்றுட்டோம் அப்படின்னா அது எவ்வளவு அழுகை வரும், எவ்வளவு டிசப்பாயின்மெண்ட் வரும், எவ்வளவு மன கஷ்டம் வரும். அந்த அந்த ஓட்டத்தில் நம்ம கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியலன்னா எவ்வளவு மன கஷ்டமா இருக்கும். அதனாலதான் அவன் சொல்றாங்க ரொம்ப பயங்கரமா இருக்கு தேவனுடைய கையில வாங்கக்கூடிய. ஏன்னா அவர் மகா நியாயமுள்ள நியாயாதிபதி. அவர் நியமித்த வழிகளை தவிர்த்து விட்டு வேறு வகையில் ஜீவன் என்னும் அவருடைய ஈவை கேட்கிற எவருக்கும் அவர் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறார். அவர் ஒரு வழி வச்சிருக்கிறார், அந்த வழியில போய் தான் கிரீடம் வாங்கணும். இல்லைங்க எனக்கு வேற வழி இருக்குங்க, அந்த வழியில போய் நான் கிரீடம் வாங்கிக்கிறேன் அப்படின்னா அவர் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறார், எரிச்சல் உள்ள தேவனா இருக்கிறார். அவர் பட்சித்து போட்டுருவார். ரொம்ப கவனமா இருக்கணும். அவருடைய இரக்கமும் அன்பும் ஒருபோதும் அவருடைய நீதியை மீறி செயல்படாது. தேவனுடைய இரக்கமும் அன்பும் நீதியை அவரால் எவ்வளவு சிறிய பாவத்தையும் சலுகையோட நோக்க பார்க்க முடியாது, சகிக்க முடியாது. ஏன் அப்படின்னா ஆபகுக் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தீமையை பார்க்க மாட்டாதே, சுத்த கண்ணனா, அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரே, பின்னை துரோகிகளை நீர் நோக்கி கொண்டிருக்கிறது என்ன? துன்மார்க்கன் தன்னை பார்க்கிலும் நீதிமானை விளங்கும் போது நீர் மௌனமாய் இருக்கிறது என்ன? நாங்க சொல்றாரு பாருங்க, தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனை, அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரே அப்படின்னு சொல்லி சொல்ற. பின்னை துரோகிகளை நீர் நோக்கி கொண்டிருக்கிறது, துன்மார்க்கன் தன்னை பார்க்கிலும் நீதிமானை விழுங்கும் போது நீர் மௌனமா இருக்கிறது. அப்ப அந்த கைகள் அப்படிங்கிறது நீதியின் கைகளா இருக்குது. இரக்கம் இல்லாமல் நேரடியாக தேவனால நியாயம் தீர்க்க, நேரடியா தேவன் கையில போய் தாங்க முடியாததா இருக்கு. உண்மைகள் மற்றும் கிரிகளின்படி நடக்கக்கூடியது ஒரு நியாய தீர்ப்பா இருக்குது. அபூர்ணமான சிருஷ்டிகள் அனைவருக்கும் மரணத்தை குறிக்குது. வேளை நாம் அவருடைய கைகளில் இருந்தோமானால் சிறிய குறைபாடும் நம்மை மரணத்திற்குள்ளாக்கும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். கவனமா
வேளை நாம் அவருடைய கைகள்ல கரங்கள்ல இருக்கோம் அப்படின்னா சின்னஞ்சிறிய குறைபாடும் நம்மை மரணத்திற்கு சின்ன பாவம் பெரிய பாவம் நல்ல இல்லை. தேவனுடைய பார்வையில எல்லாம் ஒண்ணுதான். ஏன்னா அவருடைய பார்வையில பாவம் அப்படிங்கிறது பாவம் தான், மாற்று கருத்து. சின்னஞ்சிறிய குறைபாடும் நம்மை மரணத்திற்குள்ளாக்கும் சொல்லி. அப்ப தேவனுடைய பார்வையில குற்றமில்லாதவர்களாக குறை இல்லாதவர்களாக போய் நிற்பதற்காகத்தான் நம்ம வந்திருக்கிறோம். ஏன்னா இது ரொம்ப பெரிய ஒரு வாய்ப்பு. அப்படி இருக்க நம்முடைய கர்த்தராகிய இயேசு என்னும் நபரில் நமது நிர்வாணத்தை மூடுவதற்கு ஒரு பூரண கூடுதலாகிய அந்த ஒரு பிறந்த கண்மலையை தேவன் நமக்கு நீதிமானாக்கப்படாத அனைவரும் இன்னும் பிதாவின் கைகளிலும் அவருடைய ஆக்கினை தீர்ப்பின் சொல்லி. அந்த விழுகிறது அப்படிங்கிறது மீட்பரனுடைய கைகளை விட்டு வெளியே வர்றது, இரக்கத்தின் கைகளை விட்டு வெளியேறது, தங்களை இரண்டாம் மரணத்திற்கு ஆளாக்கி கொள்றது எல்லாமே தேவன் செய்யறதில்ல, கர்த்தர் செய்யறதில்ல. யாரு தான் செஞ்சுக்கிறாங்க? அவங்கள. அப்படின்னா இப்ப நம்ம கேட்கிறோம், எல்லாத்தையும் கேட்டுட்டு ஒரு காதுல வாங்கி மறு காதுல விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்? நம்மளே வாலண்டரியா அந்த தேவனுடைய கரங்களை விட்டு வெளியே போயிடுறோம். ஜட்ஜ்மெண்ட்டை நம்மளே தேர்ந்தெடுத்துக்கிறோம். நம்மளே போய் மரணத்துக்குள்ள இரண்டாம் மரணத்துக்குள்ள போய் அப்படின்னு சொல்லி. ஸோ மீட்பரனுடைய அந்த ஒரு புண்ணியத்தை மனப்பூர்வமாக நிராகரிப்பதன் மூலமாக இப்படி வருது. ஸோ மூடுதலின் கீழிருந்து வெளியே வருவதன் மூலமும் மீட்கும் பொருளை அலட்சியம் செஞ்சு உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம், அதாவது சாதாரணமாக நினைக்கிறதன் ஜட்ஜ்மெண்ட் வருது. உண்மையிலேயே பூரணப்படும் வரைக்குமே ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமா இருக்கும். நமக்காக அளிக்கப்பட்ட அந்த ஒரு பாதுகாப்பை விட்டு வெளியே வர்றது இரண்டாம் மரணமாகத்தான் இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஏனெனில் தேவன் நீதியுள்ளவர், நாமோ அபூரணர். எனவே பூரண நீதியின் பிரமாணத்தின் தேவைகளை நம்மால் பூர்த்தி செய்ய முடியும் என்று பார்க்க முடியும். தேவனுடைய கரங்களுக்குள் அடங்கி இருக்கணும் பாயிண்ட். ஏனெனில் தேவனுடைய நியாய பிரமாணத்தின்படி தீர்க்கப்படும் எந்த ஒரு அபூரணமான சிருஷ்டியும் ஜீவனுக்கு பாத்திரமற்றதாகி மரணத்திற்கு, அதாவது இரண்டாம் மரணத்திற்கு ஆக்கினை தீர்ப்படையும் சொல்லி. தேவனுடைய நியாய பிரமாணம் முற்றிலும் பூரணமானது. மேலும் அது நமது அபூரணங்களுக்கு அவர் அளிக்கும் ஒரே சலுகை இயேசுவின் மூலம் மாத்திரமாக கிடைக்குதுன்னு சொல்லி நம்முடைய சகோதரர் குறிப்பிலும் எழுதும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த வேலைகளில் ஜாக்கிரதையாக இல்லாதனால துன்பம் ஏற்படும் போது அவைகளை நன்மைக்கு ஏதுவாக ஏற்றுக்கொண்டால் அதன் மூலம் சில பாடங்களை கற்றுக்கொள்ளும். இப்போ ஜாக்கிரதையா இல்லாத போது ஒரு சில அனுபவங்கள் வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாமா, சில பாடங்களை பெற்று. அப்போஸ்தலனாகிய பவுல் எச்சரிக்கையாக வார்த்தைகளை சொல்றாங்க. என்னன்னா, நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். இதன் மூலமாக பாருங்க, நாம் நம்மை நன்றாக நிதானிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். அப்படி நிதானிக்க தவறுனா தேவன் நம்மை நியாயம் தீர்க்க வேண்டும். அவர் நம்மளை நிதானிச்சிருவார். ரொம்ப நம்ம கவனமா இருக்கணும்னு சொல்லி இப்போ இரண்டாம் மரணத்திற்கு போறவர்களை பற்றி இங்க சகோதரர் சொல்றார். இந்த குறிப்பிட்ட ஜனங்களுக்கு காலத்தில், அதாவது அவங்க வாழும் நாட்கள்ல உணர்வு வரணும். அப்படி வரும் பொழுது எப்படின்னா, ஐயோ நம்ம பாவம் செஞ்சுட்டே இருக்கிறோம், இந்த நிலை தொடர்ந்து போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா நம்ம அழிவுக்குள்ள போயிருவோமே அப்படிங்கிற ஒரு உணர்வு நம்ம ஒவ்வொருவருக்கும் வரணும். தொடர்ந்து நம்ம இந்த பாவத்திலேயே நம்ம செஞ்சுட்டே இருந்துட்டோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவுக்குள்ள நம்ம போயிரும், பயம் வரணும். அப்போ பாருங்க, இந்த பயம் இருந்துட்டே இருந்துச்சுன்னா ஓகே. ஆனா இந்த நாளடைவில் இந்த பயம் கூட போயிருமா. ஏன்னா அந்த சாத்தானுடைய சூழ்நிலை அவங்க அந்த அப்படி போறவங்க எப்படி நினைப்பாங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க போவாங்களாம். இதுதான் பாவத்தின் வஞ்சனையினால் கடினப்பட்டுன்னு நம்ம வாசிக்கிறோம். அப்போ பாவம் ஃபர்ஸ்ட் டைம் செய்யும்போது அது பாவமா இருக்கும், அது வேண்டாம், ஐயோ செஞ்சுட்டுமே அப்படின்னு சொல்லி நம்ம சகோதர சகோதரிகள் ஏதாவது அவங்களுக்கு கடினமாக நம்ம நடத்திட்டோம், கடினமான ஒரு சூழ்நிலை ஃபர்ஸ்ட் டைம் செய்யும்போது அது ஒரு மன வருத்தம் வரும். ரெண்டாவது டைம் செய்யும்போது கொஞ்சம் மன வருத்தம் வரும். மூணாவது டைம் சொல்லும்போது அது கொஞ்சம் மன வருத்தம் வரும். நாலாவது டைம் அஞ்சாவது டைம்ங்கிற போது பாவத்தின் வஞ்சனையினால் கடினப்பட்டு பாவம் மாதிரியே தெரியாது. டெய்லி நம்ம சாப்பிட்றது டெய்லி மாதிரி ஆயிரும். அது துணிகரத்துக்கு கொண்டு போய் சேர்த்திரும், அது அழிவுக்கு தங்களை கொண்டு போய் சேர்த்திரும். ஸோ நிதானிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இங்க சகோதரர் அந்த உணர்வு வந்துருச்சு அப்படின்னா நம்ம தேவன்கிட்ட திரும்பணும். அப்படி தேவன்கிட்ட திரும்பினா தேவன் என்ன பண்ணுவார்னா, அவர் ஜீவாதிபதி, அவர் ஜீவனுக்கு அதிபதி, அவர் ஜீவன் கொடுக்கும். அப்படி தேவன் அப்படி ஜீவனுக்கு கொடுக்கல அல்லது நாம் தேவனுடைய சமூகத்திற்கு நாம் போகல அப்படின்னா பழிக்கு பழி. ஏன்னா நம்ம இல்லை,
எண்ணமும் இல்லை. நம்ம திருந்தக்கூடிய எண்ணம் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா, பழிக்கு பழி அவர் வாங்கக்கூடியவராக இருக்கிறார். அப்ப நாம தவறு செய்யும்போது சில சிக்ஷைகள், சில வரும். வரும்பொழுது நாம என்னன்னு சொல்லி அப்படின்னா, ரொம்ப நாம கவனமா இருக்கும் பாதையில அப்படின்னு சொல்லி நமக்கு நாம் ஏன்னா நம்முடைய தேவன் பத்தி நம்மளுக்கு தெரியும். அவர் ஒரு வல்லமையுள்ள தேவனாகத்தான் இருக்கு. இரக்கத்துல ஐஸ்வர்யம் தேவனாகத்தான் இந்த மாற்றம். So நாம் நிதானிச்சு பார்த்துக்கணும். ஏன்னா தேவன் நம்மளை தண்டனை கொடுப்பார்னு சொல்லி நாம கிறிஸ்துவுக்குள்ள புது சிருஷ்டியாகி மரணம் மட்டும் கீழ்ப்படிதலும் அடக்கமுள்ளவர்களாக இருந்து அந்த சிந்தைகளை சரியா நாம் ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னா வரத்துக்குரிய பரிசுகளை நாம் இப்படி தாழ்மையா வாழத் தொடங்கும் பொழுது தற்கால மகிமையை பெறும் பட்டம் பதவி இவைகளை விரும்பாமல் எளிமையின் ஆவியில் நிறைந்து கர்த்தராலே உயர்த்தப்படும் நேரத்திற்காக காத்திருக்கணும். அப்ப நம்ம ஒவ்வொருவரும் இதுக்காக காத்திருக்கணும்னு நீங்க சகோதரர் சொல்றாருன்னா, கர்த்தரால உயர்த்தப்படுவதற்காக காத்திருக்கணும், மனுஷரால் அல்ல. கர்த்தரால் உயர்த்தப்படும் நேரத்திற்காக காத்திருக்கணும். அப்பொழுது நமது இரட்சகரினுடைய சிங்காசனம் மகிமை ஆகியவற்றில் பங்கு பெறும். அந்த நேரத்திற்காக நம்ம ரொம்ப கவனமாக நம்ம இறுதியாக இந்த ஒரு பழிவாங்குதல் எனக்குரியது அப்படிங்கிற ஒரு தலைப்புல நம்ம என்னதான் நாம நாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு அழைப்புல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அப்படி தவறு செய்துட்டோம், ஏதோ ஒரு மாம்சத்தின் பலவீனத்தில் தவறு செய்துட்டோம் அப்படின்னா தைரியமா கிருபாசன தண்டைக்கு போய் மனம் திருந்தி இழந்த கிருபைய தேவ தயவுகளை தான் நம்ம தேவன் கிட்ட நாம் பெற்றுக்கொள்ளும். நம்ம மனம் மாறாம துணிகரமா இருந்துட்டோம் அப்படின்னா அன்புக்குரிய சகோதரர் பெரிய ஒரு ஜட்ஜ்மெண்ட் அழைப்பிலிருந்தே ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம தேவன் பேர்பட்ட ஒரு தேவன் பாருங்க. உபாகம புஸ்தகம் உபாகமம் 32ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் கன்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியம் உள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். அழகா சொல்றாரு பாருங்க. அவர் கன்மலை தேவன், அவர் கன்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயம். தேவனுடைய வழி எல்லாமே நியாயம்தான், நீதிதான், நியாயம். அது அவர் நியாயக்கேடு இல்லாத சத்தியமுள்ள தேவன். நியாயக்கேடு அவருடைய விஷயம். அவர் நியாயக்கேடு இல்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர், நம்முடைய சர்வ வல்லமை உள்ள தேவன். இப்படிப்பட்ட தேவன் முன்பாக நாம் போய் நிற்பதற்கு நம்மளை நாம் தகுதிப்படுத்த பாடம். இப்படியாக அந்த இஸ்ரேல் ஜனங்களை, அந்த எபிரேயர்களை இப்போ 33 இருந்து அவர் என்ன பேசுறாருன்னா, ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஜட்ஜ்மெண்ட் குறித்து பேசிட்டாரு இல்லைங்களா, பயமாயி போயிடுச்சு. நமக்கும் கொஞ்சம் பயமாயி போயிடுச்சு. தீர்ப்பு செய்யறத நம்ம கையில் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளால தாங்க முடியாது. நம்ம எடுத்திருந்துட்டோம் அப்படின்னா இப்போ மன்னிப்பு கேட்டுடலாம், ஜாக்கிரதையா இருந்துக்கலாம். இனிமேல் அந்த விஷயத்தை தேவனுடைய கரங்களில் கொடுத்து அப்படி நாம பெற்றுக்கொண்டோம், அப்படி நமக்கு நாம அதை எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம தைரியமா தேவன் கிட்ட மன்னிப்பு கேட்டு அடுத்தது நம்ம என்ன பண்ணணுங்கிறது தான் என்ன பண்றாருன்னா 33 வரைக்கும் அங்க பேசுறாரு, திடப்படுத்துறாரு, அவங்கள என்கரேஜ்மெண்ட் பண்றாரு. பரவாயில்ல, சூழல்கள் நீங்க வந்துட்டீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னும் தேவன் கிருபை கொடுப்பாரு. ஏன்னா அவர் வழிகளெல்லாம் நியாயமா இருக்குது, நியாயக்கேடு இல்லாத சத்தியமுள்ள ஒரு தேவனாக இருக்கிறாரு. உள்ள தேவன் உங்களை திடப்படுத்துவாரு, கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு பேசி தொடர்ந்து நம்ம அடுத்த வாரம் இந்த காணிக்கலாம். ஆமே ஆசிரியர்.